மெய்யால அப்பா ஆயில் காட்டியா காட்டி செத்து கிடக்குறாங்க அது கண்ணுக்கு தெரியல. அது வீட்டுல கடனை 30 கொட்டுறாண்டா. எனக்கு என்னன்னு தெரியல, என்ன விசுவாசம் சொல்லு அஜித் சொல்லு. இல்ல அலெக்ஸ் நல்ல ப்ரோ, பேர். நானு காலைல அந்த கிரீன் ரெவல்யூஷன் சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தான் எடுத்து போட்டுட்டு இருந்தேனா, ஆமா ஒரு மென்ட்லான் வந்தான் போஸ்ட் போட்டான் கீழே. இது வந்து 4 days இருக்கு, நீங்க அக்டோபர் 9th அன்னைக்கு இதே எடுத்து போட்டு பாருங்க அப்ப தெரியும். அது கூட என்ன ஒத்துக்கிறேன் ப்ரோ. கீழே ஒண்ணு போட்டான், தேர்ஸ்டே வந்து ஒர்க்கிங் டே, நாங்க லீவ் அப்ளை பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் எங்க புக்கிங்க பாருங்கன்னு ஒருத்தர் சொன்ன பாரு ப்ரோ. எனக்கு புரிய இது நீதானே இது சேக்கடியில பச்சாடே இல்ல அரியா இருக்கும்னு நினைக்கிறேன். லீவு கேட்பான். எங்களுக்கு எல்லாம் வேலைக்குது, லீவு காண்டி இருந்துன்னு வேற மாதிரி பண்றோம். ஏன்டா இப்படி கேட்டா அலெக்ஸ் நான் மேல ஷேர் பண்ணி விட்டுருக்கேன் பாரு. அது போக இன்னொரு வேற சொன்னா 10 நாள்ல 700 கோடியா. இதானா ஆனா என்னெல்லாம் விட்டா நான் லீவ் போட்டுருவோம் வருவேன். யாரும் இப்ப வேட்டைன் வந்துட்டு புக்கிங்ஸ் கேக்குதா ப்ரோ? வேட்டைன் புக்கிங்ஸ் போட்டு பச்சை ஆகுதுன்னு யாரும் அவங்க படத்துக்கு சொல்லுங்க சொல்லி வேட்டைன் இல்ல ப்ரோ, இல்ல வேட்டைன் புக்கிங் யார் வேணா போட்டு கிரீன்ஸ் இது எது வேணா போட்டு அவங்க கூட போட்டு வச்சிருந்தாங்க. எதுக்குடா வேட்டைன் புக்கிங் டாக் போடுறீங்க? அவனுக்கு ப்ரொமோட் பண்ணிக்கின்னு அந்த டாக் ட்ரெண்டிங் ஆகுது. அவனுக்கு ஏதோ புக் ஆகிற மாதிரி அந்த டாக் இவனுங்க அவனுங்களோட அந்த டாக் மென்ஷன் பண்ணி வேற போட்டுக்கிட்டே இருக்கானே எல்லா ட்வீட்லயும் வேட்டைன். ஸ்பீக்கர்ல அஜித் குமார் அதே போட்டு கருமாந்திரம். இந்த லுக்க வச்சிட்டு ஒரு மேல ஒண்ணு ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க, இதுதான் டிஎம்எஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வேற வேலையே இருக்கிறது இல்ல ப்ரோ. இல்ல அருமை சீரியஸா சொல்றோம், மூவ் பண்ணி விட்டுறோம். ஓகேவா? இல்ல திசா பட்டன் இல்ல திசா பட்டன் ஒண்ணு இல்ல. ஆனா பேக் எடுத்து சொல்றியா ப்ரோ? அதோட அக்கவுண்ட்ல இருந்தா ஒரு வேலை ஷேர் பண்ணுங்க. பிள்ளைங்க மாதிரி கேவலமா இருக்கான்டா அவன். ஆளே மொக்கையா இருக்கான் இதுல. இது இல்ல எனக்கு இதை பார்க்கும்போது அந்த வடிவேலு இந்த தலை அந்த உடம்பு இணைஞ்ச மாதிரிதான் இருக்கு, அஜித் மாதிரியே இல்ல. லூஸ் இல்ல லூஸ் கூட ஜிப்சி தான் வந்துட்டாரோ இல்ல ஆள் பார்க்க. இன்னொன்னு ப்ரோ நோட் பண்ணீங்களா, ஃபிஃப்த் வீக் கோட் வந்துட்டு மல்டிபிளெக்ஸ் ஸ்கிரீன்ஸ்ல வந்துட்டு ஓடும். அதாவது வேட்டைன் ரிலீஸ் ஆகிட்ட பிறகும் அந்த ஸ்கிரீன்ஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்கிரீன்ல ஓட்டுவாங்க. ஒரே ஒரு ஸ்கிரீன் உலகமே இப்போ 3 ஷோஸ் போகுது. ஒரு ஷோஸ் ஓட்டுவாங்க, சிலது டபுள் ஷோஸ் கூட ஓட்டுவானுங்க. யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு பார்த்தா நம்ம ஷோ புக் ஆயிடுச்சுன்னா. ஆனா ஆயிடும் 4 பேர் சொன்னாங்க, இது இறந்தது 5 பேர். 5 என்னடா இது 250 பேர் ஹாஸ்பிட்டல்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. இல்ல ப்ரோ, இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்களுக்கு வந்துட்டு வெயில் தாக்கத்தால வந்துட்டு உண்மையிலே நிறைய பேர் இறந்துருவாங்க. ஆனா நீங்க இன்னைக்கெல்லாம் சென்னையில அவ்வளவு வெயில் வெயில் தாக்கத்தால வந்துட்டு சில பேர் அந்த இல்ல ப்ரோ அப்படியே ப்ரோ ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். இல்ல ஒண்ணு சொல்லி சொல்லுங்க கேக்குதா? எவன்டா ரிப்போர்ட் அடிக்கிறவன் இத்தனை பங்கு ஆகுது சொல்ல உனக்கு கீழே அந்த ரிப்போர்ட் அடிக்கிறான்டா சொல்லு. கபிலனா இருப்பான் ப்ரோ. அவனோட பல விஷ பூச்சிங்க எல்லாம் இருக்கு. விக்னேஷ் ப்ரோ இருந்தாலும் வரமாட்டான்டா, அதனால கவலைப்படாதீங்க. சொல்றா அலெக்ஸ், எதுவும் சொல்ல முடியாது. அலெக்ஸ் ப்ரோ அவருக்கு பக் ஆயிடுச்சு போல. இல்ல ரீகனெக்ட் பண்ண. சாரி இல்ல பக் ஆயிடுச்சு, அதனால ரிப்போர்ட்டே கேட்டுருவான்னு நினைக்கிறேன். சொல்லு கேக்குதா? கேக்குது. இல்ல இப்ப அதான் இல்ல ப்ரோ, இப்ப வெயில் தாக்கத்தால உழுந்தா கூட 250 பேர்லாம் அது இருக்காது ப்ரோ, புரியுதா? எனக்கு கூட்ட நெரிசல் அதை மேனேஜ் பண்ண இவங்களாலே முடியல. 250 பேர்கிட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுலாம் இருக்காது. முன்னெச்சரிக்கையா பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துருந்தோம்ல, புரியுதா? ஒண்ணுமே எடுக்கல. இதுல என்ன பைத்தியக்காரன்னு என்னத்த சொல்ல, ட்ரெயின் சர்வீஸ் எல்லாமே அதுதான். அதுவும் ஒரு சண்டே ஈவினிங்ல இல்லடா, சண்டே ஈவினிங் தான் யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா கூட்டம் வர்றதுதான். ஓகேவா? அதுல இந்த மாதிரி ஒரு இதுன்றப்போ கண்டிப்பா
இந்த ஏர்போர்ஸ் இந்த ரைடர்ஸ் எல்லாம் பண்றாங்க, சாதனம் பண்றாங்க, சாகசம் பண்றாங்க. கூட அதான் ஒருத்தர் வந்து சொன்னாரு ப்ரோ, அடுத்து இப்ப லீவ் எல்லாம் வருதுல்ல, அதனால ஊருக்கு போறவங்க இன்னைக்கு இதை பார்த்துட்டு போற மாதிரி கூட சில பேர் வந்ததா பேட்டி கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுல கூட்ட இல்ல ஊருக்கு போன மாதிரிதாங்க அலெக்ஸ். கூட்ட நெரிசல்னா வெறும் இடிக்கிறது நெருக்கிறது அதுல மட்டும் சாக மாட்டாங்க. இப்ப எவனாச்சும் தவறி ஊந்துறான்னு அவன் மேல வந்து ஊரே ஏச்சு ஓடிட்டு இருக்கோம். புரியுதா ப்ரோ? இல்ல ப்ரோ, எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இது அந்த மாதிரி கூட்ட நெரிசல் நானும் அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப இரிட்டேட்டா இருக்கும் ஹரி, சரியான இரிட்டேட்டா இருக்கும் தெரியுமா அதெல்லாம். ஆமாண்டா, அதாவது உனக்கு மூச்சு விடுறதுக்கே முடியாது. உச்சக்கட்ட இல்ல ப்ரோ, அது ஒரு மென்டல் பிரஷர் மாதிரி இருக்கும். செம்ம டென்ஷன். ஏன்னா அப்படி என்னடா அங்க ஜெட்டு பாக்குறீங்க, எனக்கு அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. டேய், பார்க்க வர்றவங்கள நீ தப்பு சொல்ல முடியாதுடா. அந்த இடத்துல பார்க்க வர்றவங்க தப்பு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுமே. நம்ம கவர்மெண்ட் அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இல்லாம வச்சிருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? பார்த்தாலே தெரியுது என்ன லட்சம் இருக்குன்னு. நல்லா இதான் ஹரி, நீ அந்த இடத்துல உங்களுக்கு தலை வலிச்சா நின்றுப்பியா? எந்த ஹாஸ்பிட்டல் இல்ல இந்த லட்சணத்துல இருந்து இவங்க நமக்கு 1000 ரூல்ஸ் போட்டுருக்காங்க. ரூல்ஸ் கேட்கிற கேள்வி நைட் என்ன படம் தெரியுமா? பாப்பேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஐடி முதல்ல இருக்கணும் ப்ரோ உங்களுக்கு. அது மெயின் கூட, அது தளபதிக்கே தெரியும். நம்ம சைட்ல ஒரு ஒர்க் மட்டும் தான் பார்த்தேன். ரேட் எனக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கானுங்களா எனக்கு தெரியல. அதாவது இப்ப ஜெயிலராவது நெல்சன் காண்டின்னு ஒரு புழு நானுங்க. உண்மை என்னன்னா நெல்சன் மேல பாசம் மாரி அவனுக்கும் கிடையாது. அப்படியே சில பேருக்கு இருந்து புக் பண்ணா கூட அது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த குப்பை படத்துக்கு போய் ப்ரீ புக் பண்றானுங்கன்னா எனக்கு அதான் புரியல. என்னது அந்த அளவுக்காடா வெட்டியா இருக்கீங்க? தாண்டி இது ப்ரோ எப்படி போகுது? இல்ல நீங்க பேச வேணாம், நீங்க பேச வேணாங்க. நீங்க பேச நான் போக மாட்டேன். இல்ல நீ போக மாட்டீங்க வேற விஷயம். ஆனா இதோட கேவலமான வார்த்தை எல்லாம் போயிருக்கீங்க. இந்த அரி லால் சலம் இருந்தாலும் போக வேண்டியதுடா. நாங்கதான் அடிக்க வச்சோம் தெரியாதா? சத்தியமா வீட்டுல போர் தியேட்டர்ல பார்த்தேன்னு இல்ல அது எல்லாரும் இல்ல எல்லாரும் இவங்க போக உள்ளடா. இல்ல மண்ணே மாதிரி அன்னைக்கு காலைல இல்லடா, இல்ல மச்சான் அன்னைக்கு குரூப் வேலை நார்மல் பேசுனுறான். நெக்ஸ்ட் போர் அடிக்கிற லால் சலம் போறது ப்ரோ, ஏதாவது கேட்டுரும் ப்ரோ. மச்சான் கம்முனு ப்ரோ. வரும்போது கூட இப்ப சன் டிவில பாத்துட்டு தான் வந்திருப்பாரு. ஆமாண்டா அண்ணாத்தே ஹரி அண்ணியன்னு பாத்திருந்தேன்டா. சம்மேன்ஸ் அண்ணியன் சம்மேன்ஸ் சைட்ல இவன் படம் ஓடுறதே கண்டுக்கல தெரியல, ஓடுது இல்ல. ஆமா அண்ணாத்தை போட்டிருந்தானுங்களே, ட்வீட் போட்டிருந்தாங்க சன் டிவில. எதையாவது ப்ரொமோட் பண்ணி இன்னைக்கு படத்தை பேச வச்சலாம்னு பார்த்தா வெறிநாள் கூட்டத்தை போட்டு மொத்தத்தையும் கழிச்சு விட்டாங்களே. ஆனா அதுவும் ஒரு இதுதான், யாருமே வந்துட்டு இப்போ இந்த படத்தை பத்தி பேசுறதே கிடையாது. ஒண்ணும் மெருனாதான் மெருனா இப்ப ஒண்ணு போகுது பிரச்சனை. இன்னொன்னு ப்ரோ, நீங்க வெதர் வந்துட்டு கூகுள்ல கூட போய் சர்ச் பண்ணி பாருங்க. சென்னை சைடு, கோயம்புத்தூர், மதுரை எதுல நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலும் அடுத்த வாரம் ஃபுல்லா மழையா தான் இருக்கு. இப்ப மழை பெஞ்சாலும் கொண்டாலும் அது ஒண்ணும் இது பெரிய இதுவும் இல்ல. ஆனா புலம்புவானுங்களே அதுவே பார்க்க அழகா இருக்கும். உள்ளார மழை பெய்ய போகுது உங்களுக்கு தெரியுது, அவனுங்களுக்கு தெரியலையே. நாளைக்கு இதெல்லாம் ஒரு ரீசனா தூக்கிட்டு வரக்கூடாது சொல்லிட்டேன். மழை பெய்யும் இல்ல வருவானுங்க. ஹரி யோசிச்சு பாரு, மழை காண்டி போயிடலன்னு வை 1000 கோடி அடிக்க வேண்டிய படம் தான் சொல்லுவாங்கடா. புரியுதா? மழை பெய்ஞ்சு கிடைச்சு. ஆமா அண்ணாத்தையும் சொன்னானுங்க ப்ரோ. இல்ல அது நல்ல பாயிண்ட் ப்ரோ. அண்ணாத்தையும் மழை பெஞ்சுதான் இதுவாச்சுன்னு சொன்னேன். அது மட்டும் அதேதான் இந்த படமும் சொல்லி விட்டுருணும். அப்ப அதே மாதிரி படம் போயிருங்கிற அந்த டைமும் மழை, இந்த டைமும் மழை. இந்த பாடுறா மழைன்றதெல்லாம் ஒரு ரீசன் கிடையாதுடா. இது ஓடுற படம் ஓடினா இருக்கும். ஆனா வெள்ளம் வந்துச்சுன்னா பெரிய ரீசன், புரியுதா? வெள்ளம் வந்துச்சுன்னா அது பெரிய ரீசன், உண்மையிலே அதை ஏத்துக்கலாம். ஆனா மலைகள் எல்லாம் ரீசனே கிடையாது ப்ரோ. வெள்ளம் வந்தா தேட்டர் ஓனர்ஸே ஸ்டாப் பண்றாங்க, கவர்மெண்டே ஸ்டாப் பண்ணும். எந்த ஷோஸும் ஓட்டக்கூடாது அப்படின்னு. மீறி ஓட்டினா ஃபைன். ஆமையே ஓட்டினாடா வேதாளம் படத்தை, மழை பெஞ்சிருந்தா இல்ல அப்ப மழை தானே, புயல் இல்ல. புயல்னா அது கொடூரமா இருக்கும்.
டேய் இவங்க சென்னையில கூட வந்து இங்க பாரு ம். எல்லாம் 60 இயர்ஸுக்கு மேல ஓகேவா? உங்க மழை பெய்யறப்பெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்க முடியாது தியேட்டர்ல. டேய் என்னடா விக்னேஷ் ப்ரோ கிளம்பி பையன்றானுங்க. டேய் எனக்கு ஆமாண்டா அப்புறம் அப்புறம் இன்னொரு முக்கியமான ம். விஷயம், சென்னையில வந்து ஒரே ஒரு ஷோ மட்டும் தான் ஏறம் ஓடுது, ஓகேவா? அது பாதி தியேட்டர் ம். சீட்டு ஃபுல்லா இருக்கு. அது யாருங்க கண்டுக்கிறா? அவன்தான் இப்ப எத்தனை அனிருத் சீட்டு தான் அமித் இருந்துச்சு தியேட்டர்ல இல்ல ஸ்கிரீன்ல? மச்சான் ஏறேன் மச்சான் மச்சான் அனிருத் அமிதாப் பச்சனு ஃபாத் ஃபாசில் பெரிய காஸ்டிங் போட்ட படமே காவால உழுது. இதுல நீங்க வேற ரம்மு அதான் இந்த ரம்முன்னு இல்ல சொல்லிட்டு இந்த கேஸ்டிங் வச்சு நம்மால ஒரு படம் பண்ணாருன்னா இந்நேரம் டேய் என்னென்ன டேய், பெரிய ரேஞ்சுக்கு டேய் போயிருக்கும். பெரிய இல்லடா. இப்ப நீ ஒரு இமேஜின் பண்ண இந்த காஸ்டிங் அதான் ஃபகத் ஃபாசில், அமிதாப் பச்சனு, அனிருத் மியூசிக் இல்ல இந்த மாதிரி அதான் ஒரு ஒரு ஆக்ஷன் படம் இது பண்ணி அதுக்கு ஆடியோ லான்ச் வச்சிருந்தா என்ன நினைச்சு பாரு. கோட்டுக்கு இது அப்படியே ஆப்போசிட்டா பாரு. யுவன் சங்கர் சொல்லவே தேவையில்லை, வெங்கட் பிரபு அவனும் சொல்ல தேவையில்லை. அதுவும் படத்துல ப்ரொமோஷனே வேணான்னு இப்போ அதான் எதுவுமே பண்ணல. இதுக்கு அடுத்து இவளையும் இந்த தளபதி தான் ஆடியோ லான்ச் எதுவுமே இல்லை. ஆடியோ லான்ச் இவளே இன்டர்வியூ கூட இல்லை. பீஸ்டாவது இன்டர்வியூ கொடுத்தாங்க, எதுவுமே இல்லாம புக்கிங் தெரிஞ்சதுல. அதான் ஃபேன் அதான் நான் தான் சொன்னேன். பீஸ்ட்லயே வந்துட்டு விஜய்க்கு பெரிய அந்த ஃபேன் பேஸ் தெரிஞ்சுதரா கண்டிப்பா அதுல புக்கிங் தெரியும்னு. அதே மாதிரி ஆச்சு. ஆனா நம்ம பசங்களே சில பேர் வந்துட்டு இல்ல மெதுவா தான் புக் ஆகும்னு நினைச்சானுங்க. இல்ல கண்டிப்பா பூந்து விளையாடும் பாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுடா. இப்ப கோட்டுன்னு வர்ற நான் தான் சொன்னேன், கோட்டு வர்றது வெளியே எல்லாருக்கும் தெரியுது, அது போதும். ஏன்னா வெளிய படம் விஜய் படம் வருதுன்னு தெரிஞ்சாலே போதும் புக் பண்றோம். ஆமா உனக்கு அதான் அதுக்கு ட்ரெய்லர் வந்ததே விளம்பரம் தெரியல. நீங்க மதியானம் ஆடியோ லான்ச் டெலிகாஸ்ட் பண்ணாங்க, அது தெரியல. ஃபேக் ஐடியில மாறான் இவன் பாஜக சிவாகம்னு சிவாவை கூப்பிடுறாடி, அவன் என்னோட பர்த்டே ஸ்பெஷலே அன்னைக்கு வர வேண்டியது சார். நான் அன்னைக்கு எடுத்து வச்சு விட்டேன். வந்திருந்தானா இழுத்து மூடிட்டு போயிருந்திருக்க வேண்டியது அன்னைக்கு கடையை. அன்னைக்கு அவனால தான்டா தங்க ஸ்லிக் வச்சு வேற. ஆனா நான் நம்ம சைடுல சில க்ளோஸ் ஆன பரவாயில்ல பேசுறேன் சிவா. பரவாயில்ல அந்த பக்கு அடுத்த ஸ்பேஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டினியூஸா வருது. அவனும் வருவான். இல்ல அது மேட்டர் இல்ல. இப்போ நம்ம அருமையில ஏன் இப்போ யாராவது மென்டலா ஏதாவது டிக்கெட் வாங்கிட்டு போனாலும் நம்ம காரி தான் துப்புறோம்னு எடுத்துப்போம். அதாவது கழுவி தான் ஊத்துறோம். அது வேற விஷயம், அது ரெண்டாவது விஷயம். ஆனா இதுவே வந்துட்டு அவனுங்க ஆர்மியில வந்துட்டு யாராவது கோட்டு படத்தை யாராவது டிக்கெட் வாங்கினா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளும் கழுவி தான் ஊத்துவோம். ஆனா வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸாகரேட் பண்ணி பார்த்தா நம்மளால வந்துட்டு யாருமே வந்துட்டு ரஜினி திட்டினது கிடையாது. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட வந்துட்டு விஜய் எல்லாமே இதுதான் பண்ணியிருக்காரு. ஆனா ரஜினி அப்படி கிடையாது, யாருக்கும் தெரியும். இவளையா விக்னேஷ் ப்ரோ எல்லாரும் அமிதாப் பச்சனு கூட நடிச்சவன். அவனுக்கு வந்துட்டு அதான் அவனுக்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீங்க வந்துட்டு எனக்கு விஷ் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கான். அதான் அது ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கான் செப்பரேட்டா. விஜய் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய இது. இன்னொன்னு அவருக்கு எவ்வளவு பெரிய ஆளு அதெல்லாம் தாண்டி பார்த்தா உங்களுக்கு உன்னை மதிச்சு விஷ் பண்ணிருக்காரு. அதுவும் வந்துட்டு ஒரு டிவிக்கு அக்கௌண்ட்ல நார்மலாவே ட்வீட் வராது. அதையும் இவன் வந்துட்டு மதிக்காம மயிரா போச்சுன்னா எனக்கு அதான் நான் இவரு கேட்டார்ல எதுக்கு ரொம்ப திட்டுற ரஜினிகாந்த், அவன் ஏதாவது பண்ணுவாங்க உங்களுக்கு புரியாது இவனை மாதிரி விட்டுருங்க. ஆனா எனக்கு என்னமோ அடுத்து கம்மிங் அதாவது என்ன சொல்றது கம்மிங் டேஸ்ல ஏதோ இன்னொரு ஸ்டண்ட் பண்ணுவாப்லன்னு தோணுது. இல்லடா இதுக்கு மேல ஸ்டண்ட் எது பண்ணாலும் வேலைக்கு ஆகுதுடா. படம் அது எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. இது என்ன மெரினா பீச்சுக்கே தலைவர் வலிமை ஸ்டண்ட் தாங்க பண்ணோம். அது அவன் பண்ணவன் எங்க இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். இல்ல ப்ரோ இப்ப நீங்க பேட்ட தர்பாரப்பெல்லாம் நீங்க ஏதாவது அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா யாருக்குமே இப்ப விஜய் ரஜினின்றது அது ஆப்போசிட்னு அவ்வளவு ரிஃப்ளெக்டா தெரியாது. 2.0 கூட ஒரு மைல்டா ஒரு ஸ்ட்ரைக் ஆயிருக்கும் 2.0. அதான் சர்க்கார் 2.0 ஒரு டைலாக் டைலாக் வார் மாதிரி தான் இருக்கும். ரஜினி விஜய் அந்த மாதிரி தான். அவன் நம்பர் 1 இருந்தது அதுக்கப்புறம் சூப்பர் 1 அப்படின்னு ரெண்டுத்துலயும் அந்த ஒன் டைலாக் வரும். அப்பயே சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப காலா படம் கூட ஊத்திச்சு நம்மள போட்டு இது பண்ணிருந்தாரு. அதான் ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு அந்த தாட்டு கூட வர மாட்டேன். இவன் படத்தெல்லாம் எப்படி டிக்கெட் எடுக்கிறான்னு எனக்கு புரியல, சத்தியமா சொல்றேன். மனசுனா கூட மதிக்க மாட்டேன் கேட்டேன். அதான் விக்னேஷ் ப்ரோ நாளை பண்ண ஏதாவது போர் அடிக்குது ஏதாவது டிக்கெட் எடுத்துங்க ஸ்பேஸ் கூட பார்க்க மாட்டேன் பாரு. பக்கத்துல ஒரு நாய் கொலிச்சுன்னு இது போயிரு அந்த மாதிரி என்ன கஷ்டம்னாலும் சரி விட மாட்டேன். பாப்பண்டா படம் எனக்கு தெரிஞ்சு பாப்போம். ரிசல்ட் எப்படி வருது பாப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நான் டெலிகிராம் சரி அது தவறு.
ஆடியோ லான்ச்சே பார்க்க முடியாம 2 கேள்வி கட்ட வெளியே ஓடுது. தலைவர் பேசுங்கிறாரு. நான் வீட்டுக்கு போறேன். அவர் பேசுங்க கரெக்டா. விடுங்க. ஆனா எனக்கு யாரு நீ போட்டுதான் இல்ல இல்ல ஒரு வெளியே வந்த மென்டலா நீங்க ஸ்லாங்ல பேசுறாரு, வேற எதுவும் இல்ல, இருக்கட்டும். ஆனா ஹரி, இந்த கூட்ட நெரிசல்ல தலைவர் இல்ல, இருந்திருந்தா நண்பர்கள் கதையே வேற இல்ல. ஆனா விக்னேஷ் ப்ரோ இதை வந்துட்டு ஏன் வந்துட்டு இது இவ்வளவு அந்த 4 பேர் இறந்தது இதெல்லாம் வந்துட்டு ஏன் இவ்வளவு பெரிய இம்பாக்டா பேசுறாங்கன்னா, துணை முதலமைச்சர் ஆனார்ல ஒருத்தர், ஞாபகதா? ஒரு ஆன பிறகு நடந்த முதல் சம்பவம் இன்னும் எத்தனை தலைவரே 5 மர்டரு ஹரி இந்த கேப்பான் தெரியுமா? இந்த மாதிரி மெட்ராஸ்ல நைட்டு ஆபீஸ் முடிச்சுட்டு பைக் ஓட்டுன்னு இருப்பான். திடீர்னு ஏதோ ஒரு பீட மாதிரி ஏதோ ஒண்ணு அந்த ஒரு வைப் வரும். அவன் அதான் பைக் ரிப்பேர் ஆகுது, ஏதோ ஒரு மாதிரி பேட் வைப்பா இருக்கும். பக்கத்துல பார்த்தா திடீர்னு அந்த செவுரு தெரியும், செவுருல ஒருத்தன் போட்டோ இருக்கு. அதான் அந்த மாதிரி இன்னும் எத்தனைதான், இன்னும் இந்த செவுரு எத்தனை பேரை காவாங்க போதோ பாப்போம். என்ன சொல்ற, சேஃப்டியா இருங்க. ஆனா இவரெல்லாம் பாண்டிச்சேரியில சியா இருக்குது, நம்மதான் மாட்டின்னு தெரியும். அரே கோமாளியில வந்துட்டு டீக்கு காசு கொடுக்கும். அலெக்ஸ் கேக்குது. ஒன்னும் இல்ல, இன்னைக்கு இந்த மெரினா விஷயம் நடந்துச்சு இல்ல, ஆர் ஸ்டண்ட். ஆமா. அதுல நான் அந்த ஸ்டண்ட் வீடியோ எல்லாம் எதுவும் நான் என் நாலேஜுக்கு நான் எதுவும் பார்க்கல. சரி பாப்போமேன்னு பார்த்தா உள்ள வந்தா அவருடைய அண்ணன் யாரு தளபதின்னு சொல்லிட்டு பாலிமர்ல போடுறான். இதுக்கு கீழே வந்து ஒரு நிமிஷம் அதுல தெரியாம சொல்லுங்க. ரிக்வெஸ்ட் கேடா என்ன மியூட் போடுறதையும் போட்டு பேசுறேன்னா எப்பறா? தெரியாம மியூட் ஆயிடுச்சு. கேக்குதா? குரோம்ல வந்துட்டு அது ஆப்ஷன் குரோம்ல தான் ரிக்வெஸ்ட் பண்ணணும். இதுலயே பர்மிட் பண்ணுங்க. ஆனா இவர் சொல்ற மாதிரி பாலிமர் இதுவே இவெல்லாம் ப்ரோ ஒரு காலத்துல பாலிமர் நியூட்ரல் நினைச்சிருந்தோம். அப்ப யோசிச்சு பார், பாலிமர் தந்தியெல்லாம் நியூட்ரல் நினைச்சிருந்தோம். அதாவது இவனுங்க வெறும் காமனா போடுறவனுங்க, டிஆர்பிக்கு மட்டும். நீ எப்படி நியூட்ரலா நினைச்ச? புரியுது எனக்கு. நியூஸ் சத்தியமா அறியல. என்ன சொல்ற, நான் சிரிப்பு சொல்ல, நியூஸ் 7, புதிய தலைமுறை, பாலிமர், சத்தி டிவி இதெல்லாம் நியூட்ரல் தான் நினைச்சிருந்தேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சு. ஒன்னே ஒண்ணு ப்ரோ, இப்ப சும்மா கேக்குறேன், தளபதி வந்துட்டு இப்ப அரசியலுக்கு வந்து இவ்வளவு இது பண்ணி நம்ம இவ்வளவு இப்ப யார் இருந்தாலும் அது ஃபேக்குன்னு சொல்ற இவ்வளவு அந்த புசியானது கூட வந்துட்டு குடிச்ச மாதிரி ஒருத்தன் ஃபேக் எடிட் பண்ணி போட்டானே, இப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதெல்லாம் எச்சிலையும் எச்சத்தனம்டா ஒரு மனுஷன். இது அவர் வயசுக்கு ஒரிஜினல் வீடியோ பாத்தீங்களா? டயர்ட், செம்ம டயர்டா இருந்தான். அதுதான் இல்லடா, டயர்டா அது வேறடா. ஒரு வயசுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு சின்ன ஏஜ்ல ஒருத்தன் இருக்கான், இதா இருக்கான், அவன் வந்து இதை பண்றாங்கன்னா கூட அது வந்து வேற ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பு தாண்டி அவருக்கு ஒரு ஏஜ் இருக்கு. இல்ல ப்ரோ, இப்ப புசியானது ஒரு தப்பு பண்ணாலே என்ன விஷயம்னா, அது எடிட்னு சொல்லி ஒருத்தனுக்கு தெரியுதோ இல்லையோ, அத ஒருத்தர் நம்புறாங்கிறப்ப தளபதியை வச்சு எடிட் பண்ற வீடியோ எல்லாம் பாக்குறவன் அவெல்லாம் எடிட்டர் இல்லன்றத எப்படி முதல்ல ஒரு நிமிஷம் அந்த வாய்ஸ்ல தெரியுது. அது இன்ஷாட்ல பண்ணிருக்கானு ஆப்பே தெரியும் ப்ரோ. எனக்கு இதான் சொல்றேன், இன்ஷாட்ல கூட அந்த அந்த ஆப்ல வந்து மாடுலேஷன் சேஞ்ச் பண்ணலாம், நீங்களே பேச கூட இது பண்ணலாம். நாளைக்கு விக்னேஷ் கூட பிடிச்ச மாதிரி நானே எடிட் பண்ணி போடுவேன், அந்த மாதிரி எல்லாம் இது. இல்ல யாரும் நம்ப மாட்டாங்க, அது ஃபேக்குன்னு தெரியும், தெரிஞ்சுதான் போடுறானுங்க. ஆனா இதுல இப்ப புசியான் தப்பு பண்ணா நம்ம இல்ல புசியான் தப்பு பண்ணா பேச விடுற, புசியான் தப்பு பண்ணா நம்ம எல்லாம் கேட்கணும்ல. ஆனா அதுவே அவனை போட்டு யாராவது அடிச்சா அதையும் கேளுன்றேன். அப்பதான் நீ இப்ப டிவி கேல இருந்து ஜெனியூனா சில பேரை பாக்குறேன். நம்ம பசங்களே இது பண்றோம்ல, புசியான தப்பானா பச்சையா கேக்குறீங்களே, அப்ப புசியானதை பத்தி தப்பா போட்டாலும் கேளுங்கடா. இங்கதான் இருக்கு அறியாது, அந்த கான்செப்டே புரியல. அவனை அடிச்சா ஆனதே விட்டுடுறானுங்க, அவன் தான் கண்டென்ட் கொடுத்து அவனை போட்டு அடிக்கிறானுங்க. அவனை அடிக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஈஸியா அடிச்சிருக்கேன் என்னதானா ஈஸியா வச்சுருக்கீங்க அந்த மாதிரி பண்றேன்.
இப்பதான் உண்மை தானா இது சோசியல் மீடியால தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபேக் தானா விக்னேஷ் ப்ரோ யூடியூப்ல உங்களால சத்தியமா சொல்றேன் தளபதி பத்தின நீங்க ஃபேக்கா நினைக்கிறத நிறைய பேர் பார்த்து அதை உண்மை நம்புறானுங்க சத்தியமா இப்ப நீங்க குடிச்சிட்டு இருக்கிறது இந்த புசியானது சின்ன சின்ன விஷயம் ஏதாவது சத்தியமா இதெல்லாம் பெருசா நம்புறானுங்க யூடியூப்ல நம்ம மெயின் சேனலே இல்லடா மெயின் சேனலே பாத்தீங்கன்னா எடுத்து அதை அப்படியே போடுறானுங்க இத்தனையும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அவன்லயே அது அதான் இல்ல இது ஏன் வந்துட்டு இந்த டாபிக் எடுத்தனா இப்ப சப்போஸ் வந்துட்டு தளபதிக்கு அரசியல் ஆசை இல்லாம அரசியலுக்கே வராம அதாவது விஜய்க்கும் அரசியலுக்கும் அந்த டாபிக்கே தான் அவர் வந்துட்டு சினிமால மட்டும் அந்த மாதிரி ஒரு வைப்ல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க மென்டலா நான் பொழைச்சிருப்பானுங்க ப்ரோ அதாவது கலாநிதி மாறம் மதிக்க மாட்டான் லைக்கா மதிக்க மாட்டான் இவரை சூப்பர் ஸ்டார் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மதிக்க மாட்டான் விஜய்க்கு ஆப்போசிட்டா வந்துட்டு அஜித் ஃபேன்ஸ் ஒப்பு போட்டிருக்க மாட்டானுங்க எவ்வளவோ நீங்க மென்டலா பாதி வளர்ந்ததுக்கு ஒரு மீதி காரணம் வந்துட்டு விஜய் அரசியலுக்கு போனது இது உண்மைதான் இது நீங்க யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஆனா அப்படி இல்ல அவ்வளவு சப்போர்ட் கிடைச்சு கூட அவங்களுக்கு தெரியும் இப்ப என்ன ஆச்சுன்னு அது வேற விஷயம் இப்ப அஜித் கூட தான் அதான் ரெட்ஜெயின்ட் இப்ப ரெட்ஜெயின்ட் வந்து எதுக்கு துணிவர்த்து வந்து கிளாஷ் விட்டான்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா கடைசியில் என்ன ஆச்சுன்னு புரியும் ஆனா டே அரிய ஆனா இதை விட பீக் நான் யாருமே நான் சத்தியமா இதை கன்சிடரே பண்ண மாட்டேன் இது எல்லாம் மென்டல் எல்லாம் பக்கத்துல கூட நிக்க மாட்டான் இந்த பாபா படம் டைம்லாம் ஏன்னா அவனே படம் எடுத்து அவனே இது பண்ணி அதுவும் அது ஃபிளாப் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் திட்டி அவமானப்பட்டு 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணி அப்புறம் தான் கம்பேக் கொடுத்தான் இவனுங்கெல்லாம் வந்துட்டு பேச வந்துட்டாங்க எனக்கு கேட்டா விக்னேஷ் ப்ரோ உங்க ஜென்ரேஷன் தான் ப்ரோ உங்க ஸ்கூல் பசங்க யாரா பாரு அவங்க கூட ஒண்ணு ஊப்பியா இருப்பான் இல்ல தங்கியா இருப்பான் இல்ல ரஜினி ஃபேனா எல்லாம் ஃபேமிலி அது இது செட் ஆயிட்டாங்கடா நான் மட்டும் தான் சரியா இருக்கேன் எல்லா ஃபேமிலியும் செட்டில் ஆயிட்டா நான் மட்டும் தான் மொட்டை பையனை சுத்தி பெருமையா சொல்றேன் அதுவும் ஒரு ஜாலியா நாங்கெல்லாம் ஒரு 10 பேர் ஒன்னா ஓகேவா ஆமா பெரிய காக்க சூரிய காக்க சொல்லுறதுதான் நாங்க நல்ல பேரு இப்ப நான் என் சின்ன பையனை கூப்பிட்டு வண்டியில உட்காந்து என் ஜாலியா சுத்திட்டு இருக்கேன் ஒருத்தர் கூட ஏதோ கமெண்ட்ல கூட யாரோ ஒருத்தர் கேட்டாரு கமெண்ட் டெலிட் பண்ணிட்டாரு என்னன்னா நம்ம ஃபேன் தான் கேட்கறதுல அந்த மாதிரிலாம் தப்பு இல்ல இப்ப வேட்டைன்னு வந்துட்டு நல்லாதான் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் என்னடா பண்ணுவீங்கன்னு ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணிருந்தான் வரட்டும்ல யாருக்கும் எதுவும் இல்லையா பாசிட்டிவ் ரிவ்யூ வரட்டும் படம் ஓட்டும் அதான் இல்ல பாசிட்டிவ் இன்னொன்னு ரஜினியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசா நெகட்டிவ் வந்தாலும் அது வெளியே காட்டிக்க மாட்டாங்க நீங்க பாருங்க ஏன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷன் எல்லாமே அவனுக்கு செட் தான் பெய்டு தான் இருக்கிறதுல பெய்டுமான ஃபுல்லா இருக்கிற ஆளுங்கட்சி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யூடியூப்ல பேசுற அதான் உப்பு போடுற தற்கூரி பசங்க எல்லாமே ரஜினி சைடு தான் கோடாங்கி சபிதா ஜோசப் அதுவும் அடி யூடியூப்ல நாக்கு பூச்சியில இருந்து நாதாரி வரைக்கும் அதான் ரஜினி யாரு தெரியுமா ஊர்லதான் இல்ல அங்க இல்ல மச்சான் நீ யோசிச்சு பாரு ஏன்னா படத்தை பத்தி யாரா பேசுறாங்களா மெரினால ஒரு பிரச்சனை நடக்குது துணை முதலமைச்சர் இதான் இது பத்தி பேசினுறாங்க அதுக்கடுத்து அதான் இப்ப மழை பெய்ய போகுது அதை பத்தி எல்லாம் இது பண்ணுறானுங்க நம்ம ஆளுங்க மட்டும் ஆனா கல்ல இருந்து ஒரு ஜாலியா தான் இருந்தது கிழவன் வச்சுனுங்கிறது ஏன்னா இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஒரு ட்வீட் மட்டும் போட்டு வச்சுனுங்கிறது ஸ்பேஸ் கூட பெருசா போட்டு ஆனா விக்னேஷ் ப்ரோ இந்நேரம் தான் தெரியும் உங்களுக்கு அதான் இதுவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருந்தா செத்துருப்பான் கிழவன் இதான் அடிச்சிருப்போம்னு சொல்ல எல்லா நேரம் காலம் எங்க சென்னை கிடையாதுப்பா அவரு குரல் இப்ப இப்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்னன்னா இல்ல வந்துட்டாரு நம்ம சைட்ல ஐடிவிக் வேணும் ஏன் திரும்ப திரும்ப கேக்குறேன்னா அது உங்களுக்கு புரியாது ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன்னா இப்ப இவனுக்கு வந்துட்டு நெகட்டிவ் டேக் வந்துட்டு இப்ப நீங்க அஜித் ஃபேன் நெகட்டிவ் டேக் போடுறது வேற கட்சியில நெகட்டிவ் டேக் போடுவாங்க நீங்க நிறைய மாதிரி சில்லித்தனமா தான் இருக்கும் உண்மையிலே போடுவாங்க டிஎம்கே ஐடிவிங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ண இவனே கோட்டு டிசாஸ்டர் டேக்ல டிஎம்கே ட்வீட்லாம் இருக்குது அக்கௌண்ட்ஸ்
அதான் ஒரு படத்துக்கு எப்படி பண்ணும் போதெல்லாம் நாளைக்கு நம்மளுக்கும் நெகட்டிவ் எல்லாம் நடக்காம இருக்காது ப்ரோ, புரியுதா? ஏதோ சின்ன சின்ன விஷயம் புஷியானது கூல் சுரேஷ் மாதிரி பேசுனதுக்கே வந்துட்டு இவனுக்கு பரப்பி விட்டானுங்க. நாளைக்கே மாநாடுல வந்துட்டு யாருக்கு யார் என்ன வேணா இது பண்ணலாம், இதுக்கு நெகட்டிவ் தான் ஸ்பிட் பண்ணுவானுங்க. நம்ம தான் தடுத்து ஒரு பாத்துக்கணும். சொல்லுங்க. நம்ம தடுத்து விட்டே ஆகணும், வேற வழியே இல்ல. பாப்போம். ஹலோ சொல்லுங்க. ஹலோ மிஸ்டர் அலெக்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. சொல்லலாம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் மை ரிக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும். சொல்லுங்க. எப்படி என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் யூடியூப்ல போடுறது வைக்கிறதுலாம் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கெட் த ஃபீட்பேக் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மத்தியெல்லாம் பேச முடியும். யாரு? ஒரே நிமிஷம். விஜயராகவன் அண்ணா நீங்களா? எஸ், நானே தான். தளபதிக்காக ஒரே ஒரு வண்டி, தளபதிக்காக இருக்கிற ஒன்லி ஒன் யூடியூப் சேனல் நான் ப்ரௌடா சொல்றேன். ட்விட்டர்ல தான் இல்ல ப்ரோ, இப்ப இல்ல ட்விட்டர்ல நீங்க போட பாத்துருக்கேன். ஆனா உண்மை சொல்ல யூடியூப்ல நான் பாத்துருக்கேன். ஒரு வீடியோ மிஸ் பண்ண மாட்டேன். இல்ல ப்ரோ, இல்ல ஒரு ரீசன் சொல்றேன். முன்னாடி எல்லாம் வந்துட்டு யூடியூப் அதிகமா யூஸ் பண்றேன், இப்பெல்லாம் பண்றதும் இல்ல. ஆனா யாரும் பாக்குறது இல்ல ப்ரோ, ஏன்னா தெரியல, ஷார்ட்ஸ் மட்டும் தான் பாத்துக்கிறேன். துபாயில கூட பிஸ்மி எல்லாம் கேள்வி கேட்டு இருந்தாரு. எந்த ப்ரோ பேசுறீங்கன்னு இல்ல, அவனை கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அந்த பிஸ்மி எல்லாம். யார் பேசுறீங்க எனக்கு புரியல. நீங்க சொன்ன மாதிரி ரீசெண்டா நீங்க யூடியூப் சேனல் பாருங்க, பார்க்காம போங்க, அதெல்லாம் வந்து அவங்க தனிப்பட்ட விஷயம். பட் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ப்ரௌடா இங்க சொல்லிக்க ஆசைப்படுறேன். என்னன்னா, ஒரே ஒரு சேனல் தளபதிக்காக இருக்குன்னு டிக்ளேர் பண்ணிட்டு இருக்க யூடியூப் சேனல் அப்படின்னா இன்னைக்கு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது, எதுவுமே கிடையாது. நிறைய பேசுவாங்க, பழைய சேனல் பேசுவாங்க. ஆனா இந்த சேனல் ஒன்லி டாக் அபவுட் தளபதி அப்படின்னா விஜய் டாக்ஸ், இட்ஸ் மீ. நான் துபாயில இருக்கேன், துபாயில இருந்து பேசுறேன். சோ நமக்கு என்ன தோணுதோ அப்படி பேசிட்டே இருப்போம். ரிப்ளை டாக்ஸ் எல்லாரும் கொடுத்துட்டு இருப்போம். நேத்து கூட வந்து இந்த சேகுவாரன் ஒருத்தர் அந்த ஆளோட வீடியோ போட்டிருந்தேன், அந்த ஆளை பத்தி தான் வச்சு செஞ்சு. ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. இப்ப ரீசெண்டா நம்ம இவரு யாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து டெபுட்டி சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அவரோட மோடு டோனு எல்லாமே மாறிடுச்சு. அதுதான் வச்சு செஞ்சு விட்டேன் நேத்து. நமக்கு வந்து மாநாடு எப்ப ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்தே அவர் ஆப்போசிட்டா மாறினாரு. அது நீங்க வச்சிருக்கீங்க இல்ல, அது லைட்டா அப்படியே வந்துருந்துச்சு. ஃபுல் ஃபோர்ஸா இறங்குனது பாத்தீங்கன்னா அது இந்த டெபுட்டி சிஎம் போஸ்ட் வாங்கினதுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி கூட 1-2 வீடியோ பார்த்தேன், எனக்கு லைட்டா டவுட் இருந்துச்சுன்னா அந்த லைட்டா ஜெர்க் வாங்குறானே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா இல்ல ப்ரோ, இப்ப விஜயராகவன் இல்ல, இதுவே இப்ப இன்னைக்கு ஒரு மெரினால்ல சம்பவம் நடந்தது. இதுவே நீங்க ஏடிஎம்கே பேர்ல நடந்தா இது டிஎம்கே ரொம்ப கொளுத்தி இருப்பாங்க, ஐடிவிங்க சரி. ஆனா இப்ப எல்லாம் சைலண்ட் ஆகுது, நியூஸ் சேனல் எதுவுமே போடல யாருமே. அதாவது நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, நீங்க யாரெல்லாம் எத்தனை ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கீங்கன்னு தெரியல. I'm 40+, மேபி நீங்க எல்லாம் இன்ட்ரெஸ்டா கூட இருக்கலாம். நிறைய பேர் எல்லாமே இல்ல விகாஷ் ப்ரோ மட்டும் தான் 40+, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் 23, 25. on my experience நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே அப்படின்ற அந்த ஒரு பார்ட்டி பாத்தீங்களா, இஸ் டோட்டலி அவுட் ஆஃப் த ஃபார்ம்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இல்ல, வேலிடிட்டி இல்ல. அவர் இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேருமே ஃபார்ம்ல இல்ல ப்ரோ. இல்ல அவர் பேசட்டும். நீங்க சொல்லுங்க. சோ let me explain something. அதுல மாட்டுக்கத்தான் நீங்க வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒரு போர்ட்ரேட் இருக்கு. டிஎம்கே வந்து தனியா கிடையாது. ஆப்வியஸ்லி திமுகன்னு ஒரு கழகம் வந்து தனியா கிடையாது. அவங்க வந்து விசிகா, அப்புறம் மற்ற கட்சிகள், அப்புறம் காங்கிரஸ் இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு டிஎம்கே. தனியா நின்னாங்கன்னா அவங்க ஒண்ணுமே கிடையாது. சோ அதனால அவங்களை தூக்கி அப்படி ஓரமா வைக்கவும் முடியாது. பட் ஸ்டில் இன்னைக்கு திடுதிப்புன்னு உதயநிதி ஸ்டாலின் உள்ளுக்குள்ள சிஎம் வரணும் அப்படின்னா, பிகாஸ் யூ வாண்ட் டு கெட் த யங்ஸ்டர்ஸ் ஓட்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கணும். நீங்க பாருங்க, நீங்க நான் மார்க் மை வேர்ட்ஸ், நீங்க எப்படின்னா எடுத்துங்க. இப்ப அக்டோபர் 27 அப்புறமா தளபதி என்னெல்லாம் மாநாட்டுல எடுத்து வைக்கிறாரோ, என்ன மாதிரியான கொள்கைகள்லாம் எடுத்து வைக்கிறாரோ, அதை எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வேலையை டிஎம்கே அரசாங்கம் எடுக்கும். ஆனா அவங்க ஸ்டைல்ல கொஞ்சம் மாத்தி எடுப்பாங்க. அதே டயத்துல அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதமா தான் எடுப்பாங்க, அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் வர மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா தமிழ்நாடு மக்களை வந்து ஏமாத்துற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஆப்வியஸ்லி நம்ம அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா இவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியுமான்றது நமக்கு தெரியாது 100%. பட் யங்ஸ்டர்ஸ் நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் இல்ல ப்ரோ, இப்ப புரியுது. இப்ப உதயநிதி நீங்க அவங்க பிளான் பண்ணதெல்லாம் இருக்கட்டும்.
முதல்ல இப்ப யங்ஸ்டர் யார பக்கம் போறோன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் கட்சி தான் ப்ரோ, ஆளுங்கட்சி இப்ப நடைமுறையில இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது ஏற்றதை தாண்டி ஒருத்தவன் அன்றாட வாழ்ற வாழ்க்கையிலே தெரியாது என்ன நிலைமையில இருக்குது. வேற நீங்க யோசிக்க இல்ல ஏதோ யங்ஸ்டர் எல்லாம் போயிட்டு அவன் போவானுங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல. கிஷோர் ப்ரோ சொல்லுங்க, ஏதோ சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல, நான் அந்த சைடு தான் கிராஸ் ஆகி வந்தேன் மெரினா பீச்ல. நினைச்சேன் ஏதாவது அங்கதான் இல்ல பஸ்ல அவ்வளவு தண்ணி ஊத்தியா குளிச்சுட்டே வந்தேயா. வெளில கேட்டிருந்தா தண்ணி அவ்வளவு தண்ணி பிடிச்சி ஊத்திருப்போம். ஏசி பஸ்ல ஒரே நிமிஷம் ப்ரோ இந்த இடத்துல ஒரு விஷயம் இல்லைங்க பரவாயில்ல, ஒரு நிமிஷம் இல்ல கிஷோர், இல்ல ஒரு நிமிஷம் இல்ல கிஷோர், ஒரு விஜய் மக்கள் சரி ப்ரோ தரேன். இல்ல ஒரு நிமிஷம், சோழிங்கநல்லூர் ஒரு சைட்ல ஓஎம்ஆர் சைட்ல தான் ட்ரைனிங் கோர்ஸ் போயிருக்கிறேன். இந்த சைடு பஸ் திரும்ப போகும்போது நல்லா போயிட்டேன். அன்னைக்கு வர பஸ் சென்டர் கம்பி இருக்கும்ல, ஏதோ மேல பிடிக்கிறதுல ட்ரிபிள் கம்பி இருக்கும், சென்டர் காணும். நான் தடவை மாதிரி இடம் ஒரு சற்று நேரத்துல நேரம் தாவி இருப்பேடான்னு அந்த மாதிரி இருந்தது. ஆனா அதான் இப்ப கவர்மெண்ட் விமன்ஸுக்கு ஃப்ரீ தர்றதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஒரு நல்ல பஸ் விடணுன்றதுதான் ஒரு பேசிக் குவாலிட்டி. யாராவது ஓசி கேட்டாங்க யோசிச்சு டிக்கெட் பிரைஸ கம்மி பண்ணோம்னா பண்ண மாட்டாங்க. அதான் நல்ல பஸ் விடணும்னா விட மாட்டாங்க. ஆனா லேடிஸ்க்கு மட்டும் ஃப்ரீ. இப்ப விக்னேஸ்வரம் மாதிரி ஆளுங்க வந்தாதான் ஏதாவது கல்தாமட்ல சிக்கல இருக்கிறாங்க. சொல்லுங்க. ஓகே கைஸ், நீங்க இப்ப எல்லாருமே தமிழ்நாட்டுல தான் இருக்கிறீங்களா? நான் பாண்டிச்சேரியில இருக்கேன். பாண்டிச்சேரி தமிழ்நாடு இல்ல இதுல எந்த ப்ரோ நான் பாண்டிச்சேரி சொன்னாப்ல? இதுல எந்த ப்ரோ பாண்டிச்சேரி சொன்னாப்ல? விக்னேஷ் ப்ரோ வந்துட்டு பாண்டிச்சேரின்றது தனி ஸ்டேட். இன்னைக்கு வந்து நான் நேத்து போட்ட வீடியோவே வந்து சேகுவாராவை திட்டி போட்ட வீடியோ அதான். அவர் போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரி அந்த ஆளுக்கு என்ன இங்க வேலைன்னு சொல்லி போட்டதுதான் நான் அந்த ஆளு திட்டி வெடி போட்டேன். பாண்டிச்சேரி தமிழ்நாடு ஏன்னா தனியா பிரிக்கிறேன், அது ரெண்டும் ஒண்ணுதான்டா அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டா நீங்க பாண்டிச்சேரி சொல்லிக்கிறீங்க. இப்ப நான் என்ன சொல்றதுன்னா வீடியோ பாருங்க. சேகுவாராவை நான் வச்ச கண்ட பண்ணி வச்சு திட்டி விட்டேன் நான் அந்த ஆளு. அவனை வந்து நான் என்ன சொல்றது மரியாதை கூட கொடுக்கல அவனுக்கு அந்த ஆளுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆள் பேசுனது அவர் ஒரு கை கூலிங்க. ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப வந்து இன்னைக்கு வெயில் அடிக்குது. ஏன் வெயில் அடிக்குதுன்னா, நான் எப்படி சமச்சீர் கல்விப்படி நமக்கு வந்து அக்டோபர் மாசம் தான் வந்து கத்திரி வெயில் அடிக்கும். ஓகேவா? கத்திரி வெயில் எந்த நாட்டுல அடிக்கும் பாத்தியா? துபாய். திமுக ஆட்சியில வந்து புரியல, நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல ப்ரோ, சமச்சீர் கல்விப்படி கத்திரி வெயில் மே மாசத்துல அடிக்குதுல, அந்த சிலபஸ்ல போட்டிருக்கேன். இல்ல கத்திரி வெயில் வந்து அக்டோபர்ல தான் அடிக்கும். ஏன் அடிக்கும்னா ஊட்டி அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வெயில் அடிச்சது இல்ல, அதனாலதான் நிறைய பேர் மயக்கம் போட்டு வந்துட்டாங்களாம். ஸோ இன்னைக்கு வந்து கத்திரி வெயில். இந்த கத்திரி வெயில் எந்த நாட்டுல அடிக்குதுன்னா துபாயில அடிக்குது. எப்போ நம்ம நாடு துபாய்க்கு ஈக்குவலா இருக்கு, புரியுதுங்களா? நம்ம துபாயில இருக்கோம், சென்னையில இல்ல. அலெக்ஸ் நான் துபாயில தான் இருக்கேன். கத்திரி வெயில்லாம் இல்ல இப்ப அலெக்ஸ் வந்து ஏதோ சொன்னா அந்த மாதிரி ஒரு பஸ்ல ஏறி இருந்தா அதுல வந்து கம்பி 2 கம்பி எல்லாம் காணும் தேடிக்கிட்டு இருந்தா அப்படின்னா, அலெக்ஸ் நீ வந்து ஸ்டாலின் பஸ்ல ஏறி இருக்கணும். நீ வந்து எனக்கு தெரிஞ்சு நீ கர்நாடகா பஸ்ல பக்கத்துல அலெக்ஸ் ப்ரோ வந்து பஸ்ல வந்து கம்பி இல்லைன்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க, டயர் இருந்துச்சுன்னு சந்தோஷப்படுங்க. இல்ல ப்ரோ, இப்ப இல்ல சிஸ்டம் லேப்டாப் எடுத்துன்னு போய் இது பண்ணுவோம். லேப்டாப் பேக் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். ஒரு கம்பி பூஸ்ட் மேல சும்மா தேடுற எங்கடா, ஒருவேளை நம்ம தான் அதுக்குதான் பிடிக்கலையான்னு சொல்லிட்டு மேல பார்த்தா கம்பியே காணும். எனக்கு இப்போ ஒரு மொமெண்ட் தோணுது, நான் வந்து அவன்கிட்ட மாட்டல, அவன் தான் நம்மகிட்ட வந்து மாட்டினாங்கிற மாதிரி ஒரு வைப். இல்ல விக்னேஷ் ப்ரோ, இதுல ஹைலைட் என்னன்னா, நானாவது பரவாயில்ல உள்ள இருந்தேன், இவனுக்கு சரி கம்பியில நிப்பானுங்க பாரு, அவன் நிலைமை நினைச்சேன் உள்ளவாடா போயிட போதுடா. கம்பி காணாம போறது காரணம் பிஜேபி தான், அது தெரியுமா உனக்கு? இல்ல ப்ரோ, அதான் விக்னேஷ் ப்ரோ இது சும்மா சொல்லணும்னு சொல்லதான், நாளைக்கு வேணா போட்டோ எடுத்து கூட கட்டுறேன். ஏதாவது அந்த மாதிரி ஆச்சுன்னா, ஆனா அடிக்கடி ரூட்ல அப்படிதான் ஆகுது. இன்னைக்கு நான் ஒரு நாள் தான் பஸ்ல வந்தேன், ஏகப்பட்ட கண்டென்ட். ப்ரோ இப்போ நீங்க வந்து யாராவது இதுக்கு போயிருந்தீங்களா? நம்ம அந்த பூமி பூஜைக்கு போயிருந்தீங்களா? எப்படி என்ன யாராவது போயிருந்தீங்களாங்க?
ப்ரோ யார் மெரினா? கத்திரி வெயில் இப்படி பூமி அடிச்சிட்டு பூஜை இல்ல இருக்கு ப்ரோ. இல்ல இதுக்கு முன்னாடி தளபதி பூமி பூஜை. ப்ரோ பூமி பூஜை கத்திரி கிட்ட கத்திரி கத்திரி வெயில் இங்க துபாய்க்குனே அடிச்சிட்டு இருக்கு ப்ரோ. இங்க என்ன ப்ரோ நீ பூமி பூஜை பத்தி பேசிட்டு இருக்கிற? அவன் வெயில எங்க செத்துட்டு கத்திரி வெயில்? கிடக்குறாங்க. இல்ல யார் பேசுறது? கத்திரி வெயில் எங்க அடிக்குது கொஞ்சம் சொல்லுங்க திருப்பி. பேருந்துகள், அருவி. சரி சரி இல்ல துபாயில இது கத்திரி வெயில் அடிக்குதுன்னு சொன்னது யாரு? இப்ப எனக்கு சொல்லுங்க ஒரு வாட்டி. ப்ரோ சரி சுத்திரி வெயில் துபாயிலயா? அடிக்குது ப்ரோ. ப்ரோ ஒரு துபாயில ஃபன்னு சென்னைன்னு ஒரு ஏரியா துபாயில இருக்கு யாரு தெரியுமா கத்திரி இல்லையா? வெயில் அடிக்குது? இல்ல துபாயில எது நந்தா எனக்கு பாண்டிச்சேரியில இடி விழுந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அங்க பிசினஸ் பண்ண தான் தம்பி கவலைப்படுது. நம்ம துபாயில 8 வருஷமா தான் குப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்பயும் நம்ம துபாயில தான் இருக்கிறோம். கத்திரி வெயில் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. வெயில் ஓரளவு குறைஞ்சிச்சு இப்ப. இல்ல விஜயராகவன் ப்ரோ, நாங்க என்னங்க திமுக மாடல் ஆட்சியில மக்கள் எல்லாம் அமோகமா இருக்கிறாங்க. மதுக்கடையில ஜாலியா குடிச்சிட்டு மெரினா அது பீச்சுக்கு அமோகமா இருக்கு. ஒருத்தர் பேசுங்கப்பா. சொல்லு. வேற ஒண்ணு சொல்லு. கேக்குதா? கேக்குதுடா ஆனா துபாய்க்கு தான் நம்ம இருக்கிற இதுவே நாசமா போகுது. ஆனா உங்களுக்கு ஒரு சேஃப்டி என்னன்னா, உங்களுக்கு பெருசா கேஸ் போட மாட்டாங்க துபாயில இருக்கீங்களா. தம்பி ஆன் பண்ணவா? ஆனா தமிழ்நாட்டுல ஓகே எவனா செத்தானா கூட எவனும் கண்டுக்க மாட்டான். அப்படிதான் இப்ப நடக்குது. 4 பேர் இல்லண்ணா, செத்து எவனும் தம்பி கண்டுக்கல. நான் உண்மையை சொன்ன போனா துபாயில நம்ம இருக்கிறோன்றனால கொஞ்சம் தைரியமா பேசலாம். என்ன பண்ணிட்டு போறாங்க வந்து கிழிச்சிட்டு போறாங்க இல்லைங்க அப்படின்னு தான். இல்ல இல்ல விஜய் அதான் இல்ல bro, இல்ல அவர் தைரியமா இருப்பாரு. இல்லடா அப்பதான் இல்லடா safety அலெக்ஸ் விஜயராகவன் எப்படி தெரியுமா? கேஸுக்காரங்களே நாங்க தான்டான்னு சொல்லிட்டு புரியுதா? அந்த என்ன மாதிரி என்ன தான் ப்ரோ என்ன பண்ணுவாரு. சொன்னீங்க? ஆனா என்ன சொன்னீங்க? என்ன இல்லைங்கண்ணா சொன்னீங்க? கேஸுக்காரங்களே நாங்க தான் சொல்லிட்டு இல்ல ஆமா, கேஸ் காரணம் ஒருத்தர் இருப்பான். அந்த எனக்கு ஆக்சுவலி நான் துபாயில இருக்கேன். எனக்கு துபாயில என்ன பிரச்சனை எனக்கு மட்டும் தான் தெரியும். யாருக்கும் தெரியாது. அதனால வந்து அது பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. இங்கே ஆனா நம்ம இல்ல துபாயில விஜயராகவன் துப்பாக்கி தூக்குவாங்கன்னு பாத்துக்கோங்க. இல்ல வந்ததுல இருந்து 10 தடவை சொல்லிட்டீங்க ப்ரோ துபாய்னு. ரஜினி மாதிரி பண்ணிக்கிறீங்க ப்ரோ. டேய் சூப்பர் விட்றா சரி சூப்பர். நான் துபாய் ஆக்சுவலி துபாய் சொன்னது விட்டுருங்க. இனிமே துபாய் விட்டுருவோம். தமிழ்நாடு வச்சிருவோம் விடுங்க. மேட்ரு அது கிடையாது ப்ரோ. ஆக்சுவலி இல்ல மேட்ரு நான் அதுக்காக சொல்ல. இந்த கத்திரிவேல் மேட்ரு வந்தனால சொன்னேன். வேற ஒண்ணும் கிடையாது. யாரோ தம்பி ஒருத்தர் வந்து கத்திரிவேல் அதிகமா இருக்குன்னு சொன்னாப்புல. அதனால துபாயில வந்து அவ்வளவு இல்லைன்னு சொன்னேன். வேற மேட்ரு கிடையாது. இல்ல ப்ரோ, இங்க அது வந்து இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம துபாயில அது வந்து வஞ்ச புகழ்ச்சி ப்ரோ. அவர் வந்து கத்திரி வெயில் அதிகமாக்குறதுன்னு சொன்னத இன்னைக்கு மினிஸ்டர் சொன்னாங்க பாத்தீங்களா? அத வஞ்ச புகழ்ச்சி என்னையா சொன்னாரு. நீங்க அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. சாரி நான் அந்த வீடியோ பார்க்கல. மேபி நம்ம வந்து ஒர்க்ல அந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டேன். அதனால ஐ அம் மெரினா கன்ஃபியூஸ்ட். பீச்ல இல்ல மெரினா இல்ல பீச்ல ப்ரோ. அதிக வெயில் அடிச்சு ஸ்டாலின் தான் வராரு. இல்ல ப்ரோ அவர் வந்து இப்ப யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க நான் துபாயில இருக்கிறேன் என்னால அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது ப்ரோ. உங்களுக்கு வந்து தெரியாது திமுக அயலாக அணின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அவங்கள வச்சு எப்படியே அரெஸ்ட் பண்ணிடுவானுங்க. உங்களுக்கு வந்து நீங்க சேஃபா இருங்க ப்ரோ. ப்ரோ டோன்ட் வரி ப்ரோ. நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் வந்து அது இங்க வேற சில விஷயங்களா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் விடுங்க. ஐ வில் ஹேண்டில் தட். ஆனா பிஜேபி தூண்டுதல் தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா சொல்லுங்க. என்னது பிஜேபி தூண்டுதல தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இது அந்நிய சக்தி பிடிச்சி வெளில போடுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து லண்டன்ல இருக்கிற அண்ணாமலையோட கனெக்ஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம தம்பி சொன்ன வீடியோ இன்னைக்கு தம்பி சொன்ன மேட்டர் இன்னைக்கு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலி இன்னைக்கு நான் போட்ட வீடியோ அந்த பேசிஸ் எல்லாம் போட்டிருந்தேன். என்ன அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு என்ன அவங்களை எதிர்த்து பேசினா அந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ண போறாங்க? அசிங்கப்படுத்துவாங்க. அவங்களுக்கு வந்து ஜென்யூனா வந்து வைக்கிற கருத்துக்கு எதிர்கருத்து எடுத்து வச்சு பேசி அவங்களால அரசியல் பண்ண முடியல. அதான் மேட்ருங்க. அதான் இங்க பிரச்சனை. கருத்தே வக்கரமா இருக்கு. என்ன பண்றது? என்னதுடா நான் பண்ணல புரியல. யாரு? சரி விடுங்க. இல்ல புரியல. யாரு வைக்கிற கருத்து வக்கரமா இருக்கு? வெறுட்டும் இல்ல இப்ப அடுத்த வாரம் மழைதான் போட்டிருக்காங்க. விஜயராகவண்ணா என்ன வேட்டைன்னு போறீங்களா? என்னப்பா வேட்டைன்னு போறீங்களா? துபாயில இருக்கீங்களா? தம்பி இங்க நான் தான் கிங்கு. நான் வச்சதுதான் ரூல்ஸ். புரியல. என்னவா கேட்டீங்க? என்ன கேட்டீங்க சொல்லுங்க. என்னங்கண்ணா ஒண்ணும் இல்ல தாமரை துபாயில தாமரைலாம் மலராதான்னு கேட்டாரு. தாமரை இல்லப்பா. துபாயில தாமரையும் மலராது, கையும் மலராது, இல்ல துபாயில ராஜா மலர்வாரு. இல்லைங்கண்ணா வேட்டைன்னு போறீங்களா? பாத்துட்டு ரிவ்யூ சொல்லுவீங்களா சேனல்ல? ஏன்பா நீ வேற நான் 2 வருஷத்துல நான் பார்த்த படம்னா இப்ப டிக்கெட் எடுத்து தளபதி படம் மட்டும் தான் பார்த்தேன். இந்த ஆளு படத்துக்கு நான் போய் காசு செலவு பண்ணி உட்காந்து பாத்துருக்கேன்.
ஒரு நிமிஷம் இல்ல அவரை எப்படி சாவடிக்க பார்த்தாலும் முடிவு நைட்டு வந்து பண்ணிட்டீங்களா? ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க படத்தை. இதுக்காக நான் போய் படத்தை உட்காந்து படம் தான் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் தேட்டர் உட்காந்து பார்க்கணுமா? இல்ல ப்ரோ ப்ரோ நீங்க கொடுத்து காசு ப்ரோ வச்சு தானே இங்க வந்து டிக்கெட் ஹாஸ்பிட்டல் பில். அவ்வளவு ப்ரோ, நீங்க சும்மா சொல்றீங்க. இங்க ஒரு டிக்கெட் எவ்வளவு தெரியுமா? இல்ல ப்ரோ ஒரு டிக்கெட் இல்ல 800 ரூபா ப்ரோ. இல்ல 800 நான் என்ன 1000 சொல்ல வந்துரும் ப்ரோ. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க குடுக்குற டிக்கெட் காசு வச்சுதான் தலைவர் வந்து இங்க ஹாஸ்பிட்டல் பில்லு கட்ட போறாரு, தெரியுமா இல்லையா? ஹாஸ்பிட்டல் பில் வேற கட்டாம ப்ரோ எங்க அப்பா உடம்பு முடியாது கிடந்தப்பே நான் என்னால கொடுக்க முடிச்சுதான் கொடுத்தேன். இவருக்கெல்லாம் நீங்க யார் சும்மா அந்த மொமெண்ட் ப்ரோ அதெல்லாம் தேவையில்லாத செலவு ப்ரோ. நீங்க யாரும் சும்மா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் இல்ல, பழஞ்ச எனக்கு தெரிஞ்சு விஜய் ராகவன் ரிவ்யூ மட்டும் வரும் ப்ரோ. ஆனா ரிவ்யூ வந்து எப்படி பார்த்தா விஜய் ராகவன் ரிவ்யூக்காக தான் வெயிட்டிங். இல்ல விஜய்க்கு மாதிரி இல்ல, அவர் போட்டு தள்ள பிளான் மாதிரி தெரியுது. இங்க ஆக்சுவலி நம்ம ஊரோட இங்க ஒரே வசதி இருந்தீங்கன்னா, இங்க வந்து படம் வந்து அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது நம்ம ஊர்ல நடக்குதான்னு எனக்கு தெரியல. பட் இங்க பாத்தீங்கன்னா நிறைய அதுக்கு வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் பண்ண ஒரு 5 ஹவர்ஸ்ல இங்க ரிலீஸ் ஆயிரும். அது ஸ்டார் படம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கேன் ப்ரோ. ஒன்னே ஒண்ணு சொல்லி போடுறேன், தமிழ்நாட்டுல நான் இருக்கேன். VPN ஆன் பண்ணா இந்தியா ஃபுல்லா எந்த படம் வந்தாலும் பாத்துக்கலாம் ப்ரோ. அதுக்கான வாய்ப்பு எல்லார்ட்டையும் இருக்கு. எவன் பாக்குறனோ இல்லைன்னா அது இங்க கஷ்டம். அது பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேரு. அது பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது வந்து புடிச்சா இல்ல ப்ரோ, இப்ப உனக்கு தெரிஞ்சு இப்ப துணி வந்துட்டு 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. வாரிசு 4 மணிக்கு. நான் விக்னேஷ் ப்ரோ வாரிசு பார்த்துட்டு வந்த அடுத்த செகண்டே துணி டவுன்லோட் போட்டேன். ஆனா வாரிசு வந்துட்டு உங்களுக்கு ஒரு மதியானம் ஈவினிங் தான் பிரிண்ட் வந்து. உங்களுக்கு புரியுதா எவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் பிரிண்ட் வந்துடும். அதான் ப்ரோ பெரிய ஸ்டார் படம் பெரிய ஸ்டார் படம் எப்படி இருந்தாலும் தேட்டர்ல போய் பாப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கனால ரிலீஸ் பண்ணிடுறாங்க அவங்க. பெரிய ஸ்டார் இல்ல அது பெரிய ஸ்டாருக்கு தான். ரஜினிக்கு எப்படி அதாங்க இல்ல அது நம்ம வந்து அதுக்காக வந்து ஒரே வழியாவும் மட்டப்படுத்த முடியாதால ஒரு சைடு நீங்க 2K kids நான் 40+ நான் வந்து அதுக்காக வந்து நடுநிலையா தான் இருந்தோம். ஒரு காலகட்டத்துல நாங்க வந்து சில்லறையை செத விட்டாலுதான் அந்த ஆளுக்கு. அது ஒரு காலகட்டம். ஆனா என்ன பண்றது, நாங்களே டயர் ஒண்ணுன்னு மதிப்போம். ஆனா இப்போ எடுக்கிறதுமே பார்த்தா அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா சரி நம்ம பேசிக்கா என்ன தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அந்த ஒரு அந்த ஐடல் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை அவாய்ட் பண்ண முடியாது. என்னன்னா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ் நாட் a genuine. அவருக்கு இருக்க அந்த பவருக்கும் அவருக்கு இருக்க கெப்பாசிட்டிக்கும் இஃப் யூ வாண்ட் டு எப்படி சொல்றேன்னா யங்ஸ்டர்ஸை வந்து கரெக்டா வழி நடத்தி கொண்டு போய் உண்மையாலுமே அவர் தமிழர் கூட இல்லாம இருந்துட்டு போடும். பட் தமிழ்நாட்டுல தான் நம்ம வாழ்ந்துச்சு. அந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற அந்த மனப்பான்மை இருந்துச்சுன்னா உண்மையில ஒரு வேற மாதிரி இருந்திருக்கலாம். பட் அது இல்லை. அதான் இங்க பிரச்சனை. என்ன பட்லாம் வந்து பயங்கரமா கோமா நீ உனக்கு தெரியுமா வந்தது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை பேசுனது வச்சது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி இவர்னால இந்த ஊர்ல பொழைச்சு இந்த ஊர்ல வந்து நேரம் தலைவர் வந்துட்டு அரசியல்ல இருந்தா மெரினா பீச்ல வந்துட்டு சமூக விரோதிகள் பூந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு ஏதாவது மயக்கமடைய வச்சுட்டாங்க. அவங்களாலதான் இது ஆச்சு தவிர இது கவர்மெண்டால ஆகலன்னு சொல்றோம். அவங்க கரெக்டான உண்மை சத்தியமா சத்தியமா சொல்லுவேன். ஆக்சுவலி இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க. ஏர்போர்ட்ல வரும்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்பாரு, அரசியல் பத்தி கேள்வி கேட்பாரு. அதுக்கு வந்து அரசியல் பத்தி எந்த கேள்வி கேட்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டமா சொல்லுவாப்புல. நான் அதுக்கான ஒரு வீடியோட போட்டேன் இந்த சேனல்ல. ப்ரோ எனக்கு அதெல்லாம் வெயிட்டே கிடையாது ப்ரோ. அவரை பத்தி ஒரு கேள்வி கேட்கறப்ப ஒரு செக்டார் பாத்தீங்கன்னா அந்த நொடி அந்த வன்மம் வெளியில பார்த்தேன். எது நீதானே ரிங்டோன் அடிக்கும் பாத்தீங்களா ப்ரோ, பிரஸ் ரிப்போர்ட் இருக்கு. ஆமா அதெல்லாம் மரண வன்மம். நீங்க வன்மம் சொல்றீங்க பாத்தீங்களா, இது வன்மம் கிடையாது, ஏழாமை. நான் அப்படிதான் சொல்லுவேன். வன்மம் மட்டும் தெளிவா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் ஸ்பேஸ் விட்டு கூட வெளில போறேன். ப்ரோ உங்க ப்ரோ ஒண்ணும் இல்ல, சிம்பிள். ஒரே ஒரு செகண்ட். திலீப் விஜயகுமார் நான் தான் பேசுறேன். ஓகே சொல்லுங்க.
ஒரே ஒரு செகண்ட் நல்லா லிசன் பண்ணுங்க. நான் என்ன சொன்னேன், ஓகே பிரஸ் மீடியால ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப நீதானே ரிங்டோன் ஓடுது, ஓகேவா? ம் அப்ப ம் சடார்னு பார்த்த பார்வை, நான் அதை புரிஞ்சுக்கிட்ட விதம் வந்து ஒரு உக்குரம், ஒரு வெறி, ஒரு கோளாறு, இல்ல ஒரு மென்டலு சைக்கோன்னு கூட நான் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயலாமையில ஒருத்தர் நீங்க அப்படிதான் பாப்பீங்களா? இந்த கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. பாடுறாடி அவன் 1000 விஷயம் பண்ணிருக்கான்டா. இதுல ஒரு விஷயம்டா, அவ்வளவுதான்டா. இல்ல இதெல்லாம் ஒரு இல்ல விஷயம் பேசிக்கிறீங்க. தம்பி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னா அவன்லாம் என்ன ஒரு மென்டலான, அவன்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுங்க. யாருமே ரொம்ப சீரியஸ் அந்த மாதிரிலாம் இல்ல. இல்ல இப்ப அவன்லாம் யாரும் தம்பி ஒரு கேள்வி கேட்டப்ப நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருவேங்க. இயலாமைன்னு சொல்லாதீங்க. நான் வன்மம்னு சொன்னதை நீங்க வேற விதமா கூட சொல்லுவீங்க. ஆனா வஞ்சம் தான். இல்ல நான் என்ன கொடுக்கவே இல்ல. ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்கல. அது கொடுத்தாதான் உங்களுக்கு புரியும். அதாவது ரெண்டுமே இருக்கு, அது ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. வன்மம் இயலாமை இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. வன்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட இருக்க கோவம் வந்து என்ன நேரத்துல வேணா நீங்க வெளிப்படுத்திட முடியும், எப்ப வேணா வெளிப்படுத்த முடியும். ஒருத்த மேல உங்களுக்கு கோவம் சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னுடைய கேள்வி என்னன்னா, அவர் ஆண் பாலா பெண் பாலா? இப்ப நீங்க சொல்ல வர்றது ரெண்டுக்கும் இடையில ஆவின் பால்றா. ஓகே இல்ல இல்ல அதாவது ஒரு மென்டலான வந்துட்டு அனலைஸ் பண்ற எனக்கு புரியல. அவனை பத்தி ஊருக்கே தெரியாது. அனலைஸ் பண்ணிட்டு ஆண் பால் பெண் பால். ஆனா அது வந்து வன்மன்ற வார்த்தைக்கு அர்த்தம் எல்லாமே தெரியும். இவர் என்ன சொல்றாருன்னா கோவத்தின் வெளிப்பாடாவும் இருக்கலாம், இயலாமையா இருக்கலாம். ஆனா பெண்ணா? அதுதான் கேள்வி. ஆண் பாலா பெண் பாலா? யார் என்ன பண்ணுகிறேன்? அவன் ஒரு கான்ல பாக்குறான், இதுல பேசுறான், கதை சொல்றான், இது பண்றான், நான் சூப்பர் ஒண்ணு இன்னும் பண்ணுகிறான். இதுதான் தெரியுது. இதுல ஆண் பால் இல்ல சொல்ற, ஆண் பால் பெண் பால் வன்மமா இல்ல ஹரி நீயா நானா பாத்துக்கிறியா? நீயா நானா கூட ஏதாவது யூடியூப் சேனல் பாத்துருந்தியா? என்கிட்ட ஆதின்னு இப்படிதான் ஒருத்தவன், புரியுதா? யூடியூப் சேனலா பாத்துட்டு வந்து பேசுவான். எப்பா நான் ரியாலிட்டியா கேட்டேன்பா. அந்த பார்வையோட அலெக்ஸ், அந்த பார்வை எப்ப நீ மைக் வச்சிட்டு இருந்தா செங்கல் எடுத்து மூஞ்சில அடிச்சிருப்ப. நான் இல்ல, அந்த வெறியில கேக்குறேன். என்ன கேட்டா அது ரெண்டு விதமா நான் பார்த்தேன். ஒண்ணு வந்துட்டு இப்ப நீ ஒரு கிளாஸ் நடத்தினு நீ வந்துட்டு உன் போன் ரிங் ஆச்சுன்னா உன் கிளாஸ் ப்ரொஃபசர் எப்படி பார்ப்பான்? அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் ரியாக்ட் பண்ணான். ஆனா அதுல விஜய் ரிங்டோன்றதுனால லைட்டா அவனுக்கு மூஞ்சி மாறிச்சு, அவ்வளவுதான். இது ஒரு சிம்பிள் தான். நல்லாவே வலிச்சிருச்சு. விஜய் கேக்குதா ப்ரோ? ஏப்பா அலெக்ஸ் என்னப்பா மியூட் பண்ணி விட்ட? இப்ப திருப்பி ஆன் பண்றேன். நம்ம தம்பி வந்து திலீப் வேண்டாம் ப்ரோ, என்னப்பா இல்ல ப்ரோ, என்ன சொல்ல வரேன்னா இப்பதான் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டே வந்திருக்காப்ல. நீ திருப்பியும் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வைக்கிற மாதிரி பண்ணிடாதான்னு சொல்ல வராங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி 40 நாளுக்கு முன்னாடி பிளான் பண்ணி தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அது வேற விஷயம். அதுல நேத்து லோகேஷ் வேற வந்து போட்டு விட்டப்ப ஒரு சமூக சேவையா ஒண்ணு கேக்குறேன். ஒரு யூடியூபரா உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஏதோ ஒரு பொண்ணு அரசு கேக்குற, ஆனா நான் சொல்ல ஒரு விஷயத்த காது கொடுத்து வாங்க மாட்டேங்க. ஆனா கேள்வி பண்ணி கேக்குறேன். சரி, நான் பண்ண முடிச்சதுக்கே என்ன சொல்லி ஆண் பாலா பெண் பாலா? அது என்ன என்னன்னே தெரியல. மீட் பண்ணி விட்டாப்ல நான் என்னன்றது. சரி, அது என்னன்னு சொல்லுங்க. சரி, இல்ல நீங்க அததான் சொன்னேன் தம்பி. வன்மம்ன்றது வந்து நமக்கு வந்து அது ஒரு கோவம், எப்ப வேணா எங்க வேணா தீர்த்துக்கலாம். ஆனா இயலாமைன்றது பாத்தீங்கன்னா எப்பவுமே தீர்க்க சொல்றேன், நமக்கு கிடையாது. நீங்க சொல்ல வந்த கருத்து ரெண்டு விதம். நான் சொன்னேன் வன்மம் இருக்கு, ஒரு வெறி இருக்கு, ஒரு விரக்தி இருக்குன்னு நான் சொன்னேன். அது இல்ல தம்பி, வன்மமும் கிடையாது, கோவமும் இல்லைன்னு சொல்லி நடுநிலையா சொன்னீங்க. நடுநிலைனா என்ன, ஆணினமா பெண்ணினமா இல்ல என்னன்னே தெரியல, விளக்கி கூறுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் ஓகே. நீங்க சொன்ன கான்செப்ட் வந்து ஒரு ரிங்டோனை பார்த்துட்டு அதுல வந்து ஒரு ரியாக்ஷன், வன்மம் கோபம் எப்படி வேணா வெளிப்பாடு. அது உன்னோட பாயிண்டா? அது என்னோட பாயிண்ட்ல இல்ல. அந்த பார்வையினால ரிப்போர்ட்டரா இருந்தா மைக்க ஒத்துக்கிறேன்பா. அதை நானும் பாத்துருக்கேன், அந்த சீனை பாத்துருக்கேன். அது வந்து நீ அப்படி ஃபீல் பண்ற.
நான் ஏன் இந்த இந்த ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் கேட்டதுக்கு வந்து கோவப்பட்ட ரஜினியை ஏன் இயலாமைன்னு சொன்னேன்னா, அது ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, உண்மையாலுமே அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அரசியலுக்குள் வரணும், நம்மளும் தமிழ்நாட்டுல ஒரு தலைவரா இருக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயம். ஆனா அது நடக்கல. அது ஒரு குறிப்பிட்ட டயத்துல நடந்திருக்க வேண்டிய டயத்துல அவர் வரல. நீ அரசியலுக்கு வராம போ, நீதானேன்னு புல்லாங்குழல் வாசனைக்கே நீ வந்து இப்படி பாக்குறேன்னா அப்புறம் நீ உன்னால வேணானா டக்குன்னு சிவாஜி வெளியில வந்துருவாருண்ணா. இல்ல அததான் சொல்ல வரேன். அதாவது அதுக்கு பேரு தான் வந்து என்ன, வன்மமா நீங்க நினைச்சா கூட இயலாமைன்றது ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கு பாரு. அதுக்குள்ள நம்மளால முடியலையே, நம்மளால செய்ய முடியலையே, இவ்வளவு பெரிய ஸ்டாரா வந்து எனக்கு தெரியாம என்னை அறியாம நடக்கிற விஷயம் இயலாமை. ஆனா அடங்கொம்மாலன்னு பாக்குற பார்வை அறியாமையும் இல்ல இயலாமையும் இல்ல, தெரிஞ்சு பாக்குறது. ஒரே நிமிஷம் திலீப், தயவு செஞ்சு சரி, இப்படி அது ஓகே. பேசாதீங்க. உங்க இல்ல பாயிண்ட் அப்படி அது உங்களுக்கு வன்மமா விஜய் நான் ஒரே நிமிஷம் நான் வந்து இதுல வந்து ஆர்குமெண்ட் பண்ண விரும்பல. இல்ல விஜய் நான் ஒரே நிமிஷம். திலீப் பேசும்போது கண்ணியமா பேசுங்க, ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? நம்ம ஸ்பேஸ்ல போய் கெட்ட வார்த்தை வந்து அலோவ் பண்றது இல்ல. இந்த கலோக்கியலா கூட பேச வந்துச்சு. இல்ல திட்டுறதுன்னு ஒரு மூடு வந்துட்டா நானே டைட்டில மாதிரி திட்டுவேன்னு தெரியும்ல. நார்மலா பேசுவேன், நார்மலா பேசுவேன். ஆனா இன்னொன்னு இல்ல, இப்ப அது இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையிலேயே மென்டலான இவ்வளவு அனலைஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேர் தான். அவனெல்லாம் இவெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டது கல்தாமட்ல வச்சுட்டு போறதை விட்டு ஒரு புக்கு போட்டுன்னு இருக்கீங்களே, ஆச்சரியமா இருக்கு. தம்பி விக்னேஷ், நாம வந்து புக் போடுறது தம்பி, நம்ம வந்து விக்னேஷ் தம்பி நம்ம வந்து என்ன அனலைஸ் பண்றது. எனக்கு உண்மையை சொல்ல போனா, நான் வந்து ஒரு கான்செப்ட் என்னோட சேனல்ல ஆரம்பிச்சேன், ரஜினிகாந்த் அப்படின்றத பத்தி ஒரு ஆரம்பிச்சேன். ஏன்னா எப்படி ரஜினிகாந்த் உருவாக்கப்பட்டார், எப்படி தமிழ்நாட்டுல வந்தார் அப்படின்னு உருவாக்கப்பட்ட ரஜினிகாந்த். இல்ல ஓகே, அது நான் விட்டுறேன். நான் அதை ஆரம்பிச்சு சொல்ல வந்தேன். பிகாஸ் அந்த ஒரு இதுக்குள்ள போயிட்டு நிறைய பேர் சிக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல நான் இல்ல விக்னேஸ்வரவே எனக்கு கூட்டு போய் எனக்கு அட்வைஸ் பண்ண தெரியும். அவனை அவ்வளவு திட்டாதடா, அவனை இது பண்ணாத, அவ்வளவுதான் அவனை கிழவனை திட்டாதன்னு. ஆனா நீங்க பண்றத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி நானே ஏதோ வாய் தவிர ஏதாவது பண்றோன்னு. நான் திலீப் சொல்லுகிறத பண்ணாத. வீடியோல பேசும்போதே எனக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும் ப்ரோ. ஏன்னா நம்மளும் ஒரு காலத்துல ரசிச்ச ஒரு ஹீரோ தான் அவரு. ஆனா ஒரு ஹீரோவா நம்ம ரசிச்சோம், ஓகே. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு தமிழரா, ஒரு தமிழ்நாடு, நம்ம நாட்டுக்கு நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அதுக்கு அகைன்ஸ்டா யாரா இருந்தாலும் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும். நம்ம ஹீரோவா ரசிச்சோம்னா அன்னைக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் இல்ல, தெரிஞ்சிருந்தா தண்டவாளம் வண்டவாளம் கிழிஞ்சிருக்கும். டேய் அப்பெல்லாம் இல்லடா. அது பாரு, முதல்ல சொல்றேன், யாருமே இப்ப யாருமே வந்துட்டு எதுவுமே பண்ணாம யாருமே வளர முடியாது. உண்மையிலே ரஜினி எல்லாம் பண்ணிருக்காப்புல, கமலும் பண்ணிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. யாரும் அது அலெக்ஸ் இந்த ரிங்டோனுக்கு மென்டலுங்கிற மாதிரி ஆம மாதிரிலாம் பேசக்கூடாது. எல்லாருமே இது பண்ணதான். ஆனா எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு தெரிஞ்சிடும் யாரு மேல யாரு கீழே. கூட வந்துட்டு ஒரு வயசாகுது, அந்த வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி பிஹேவியர் தான், ஒரு ஆட்டிடியூடு தான் ப்ரோ. இப்போ நீ பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் ஒருத்தனுக்கு போய் சேரும். கூட ஒரு செலிபிரிட்டி வந்துட்டு மதிக்கிறதுக்கு ஒரு காரணமே வந்துட்டு என்னது, இப்ப பிரியங்கா மோகன் 2 விஷயம் பண்ணதுக்கு தூக்கி போட்டு சங்குல வெறிக்கிறானுங்க. எதுக்கு? இத்தனை நாள் கம்மன் இருந்ததுக்கு இந்த 2 விஷயத்த போட்டு பச்சை ஏறணும். பிரியங்கா மோகன் ஆட்டிடியூட் தான். உங்க ஆட்டிடியூட் நடந்துக்கிற பிஹேவியர் தான். ரஜினி எதுக்கு எல்லாம் திட்டினானுங்க, எல்லாம் பிஹேவியர் தான். விஜய் எதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தான் இப்ப எல்லாரும் வந்துட்டு காமனா பாக்குறாங்க. இவ்வளவு கேட்டு இவ்வளவு பேர் இவனுக்கு திட்டினாலும் எல்லாருமே காமனா ரசிக்கிறானுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபேன்ஸை மதிக்கிற விஷயத்துல விஜயனா எல்லாம் அது ஓகே சொல்றானுங்க. புரியுதா? இவளையும் ஒரு தடவை இந்த அஜித் ஃபேன்ஸே வந்துட்டு விஜய் பார்த்தேன் எப்படி ஒரு சொன்ன டேட்டுக்கு விடுறான் பாருன்னு அவனை ஏதாவது விஜய் கை காட்டுனாங்க. சூரிய ஃபேன்ஸ் என்னன்னா அங்க பாத்தேடா கிளாஸ் விஜய்ல கிளாஸ் ஒரு டேட்டை மாத்த மாட்டேன்றானுங்க. அதான் ஃபேன்ஸே மதிக்கிறாருன்னு. அந்த சின்ன சின்ன விஷயம் ஹேட்டர்ஸே மதிக்கிற ஒரு குவாலிட்டி இருக்குது விஜய் கிட்ட கேட்டா. அது ஒரு நல்ல விஷயம். ரஜினி வந்துட்டு என்னன்னா ஃபேன்ஸ் வேணான்னு அவர் அப்பயும் முடிவு பண்ணிட்டாரு. அரசியலும் வேணாம், எதுவும் வேணாம், நான் பாட்டுக்கு இருக்கேன்டா, அம்பானி கல்யாணத்துல போய் டான்ஸ் ஆடுறேன், இது பண்றேன், ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன், நான் சம்பளம் வாங்குறேன், நடிக்கிறேன். அலெக்ஸ் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஜாதி மதம் இனம் மொழி இது அனைத்தையும் கடந்து ஒரு இசையில நீ வெறியாவறினா நீ உன் மைண்ட்ல உனக்கு எந்த அளவுக்கு வெறி இருக்கும். அதுதான் எனக்கு வெறியாகி மைக்கு வாயில விட்டுருவேன்னு, வேற ஒன்னும் சொல்லல. இல்ல ஒரே நிமிஷம் ஜாதி இல்லடா. நான் ரீசெண்டா ஒண்ணு கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ஜாதி மத பிரச்சனைல இருந்து ரிலீஃப் ஆகணுங்க. ஏன் பைக் எடுத்துன்னு டிராவல் பண்ண சொல்றது ஒருத்தர், அதை கூட நான் பார்த்தேன். ஆமா
ஆனா இல்ல ப்ரோ எனக்கு ஆமா அந்த அந்த விஷயம் சொன்னது கூட நல்ல விஷயம் தான் ப்ரோ. ஆமா ஆமா இந்த விஷயத்துல ஓகே. அதாவது ஜாதி மதம் தாண்டி அது வேணான்னு பைக் சொல்றதே ஒரு நல்ல இல்லடா விஷயம் தான் உனக்கு ப்ரோ. பிடிச்சா பைக் ஓட்ட போடா, இதுல ஜாதி மதம் எங்க இருந்தா வந்துச்சு எனக்கு புரியல. ஆனா இல்ல ஒன்னு யோசிச்சு பாருங்களேன். இதே ஆமா வளரும் போது தேவர்னு அவன் ப்ரொமோட் பண்ணிக்கிறான். ஏன் விசுவாசம் வரைக்கும் ப்ரொமோட் பண்ணி தான் இருந்தான். ஆனா தேவர்னு படத்துல இவளையும் விசுவாசத்துல தூக்குதோட பேர் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் இவளையும் ரெண்டு படத்துல வந்துட்டு தேவர் எல்லா படத்துலயும் அப்படிதான் பார்த்து யாரும் தப்பு சொல்லல. அவங்க இதுதான் பண்றதுதான். ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க ரிலீஜன் பார்க்காதீங்க caste பார்க்காதீங்கன்னு சொல்றாரு. புரியுது. இல்ல ப்ரோ அது இல்ல உண்மையிலே அது சொன்னது நல்ல விஷயம். ஆனா சொன்னது அவரா இருக்கிறதால டவுட் வருது. இவதான் பைக் இதான் சொன்னது இல்ல ஒரு பைக் கம்பெனிக்காக என்னென்ன பேசுறான்னு பாருங்க. இல்ல பரவாயில்ல நீ விக்னேஷ் நீங்க பைக் கம்பெனி நினைச்சிட்டீங்க. அவரு ஆல்ரெடி இங்க துபாயில பிசினஸ் ஓபன் பண்ணி இப்ப அவரு டிராவல் வச்சிட்டு இருக்காரு. நீங்க வேற அதுக்கு தான் அவர் வந்து அந்த ரைடு போனது வச்சது எல்லாமே இந்த மொத்த இந்தியா டிராவலிங் அப்புறம் இங்க யூஏ டிராவலிங் எல்லாமே பண்ணதுன்னா இங்க ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி ஆல்ரெடி சென்னையில வந்து போன வருஷமே ரிஜிஸ்டர் பண்ணி இதெல்லாம் வந்து என்னோட சேனல் நான் ஆல்ரெடி நிறைய போன வருஷமே நான் போட்டிருக்கேன். ஆமைகளா எவனா இருந்தா கேட்டுங்கடா. உங்க தலைவன் படம் நடிச்சு உங்களை ஏமாத்துறது எல்லாமே இப்படிலாம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல அவர் நீங்க என்னோட சேனல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயரே நான் வந்து போட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா விடாமுயற்சி அந்த படம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே போட்டதுன்னா இவர் இங்க பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கு சென்னையிலே பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த லைசன்ஸ் பேரு என்னோட சேனல்ல போட்டிருக்கேன். யாரு ரஜித் அவர்கள். அதுக்கப்புறம் இங்க வந்து சுத்திட்டு இருக்காரு எல்லாமே பண்ண. இதெல்லாம் என்னன்னா இப்ப இன்னைக்கு கூட நீங்க சொன்ன மாதிரி நல்ல விஷயம் பேசினாரு சந்தோஷம். ஆனா அந்த நல்ல விஷயத்தை யார் எடுத்து ப்ரொமோட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே சன் நியூஸ். அதுதான் இங்க மேட்ரு. அதாவது ரெண்டு பேரையும் வளர்ந்துட்டு இருக்காங்க. சோ என்னன்னா நம்மளுடைய இந்த இளைஞர்களை வந்து மடை மாத்துறாங்க, சண்டை போட வச்சுக்கிறாங்க. நான் என் ஹீரோ தான் பெரிய ஆள், உன் ஹீரோ தான் பெரிய ஆள். என்னோட பாயிண்ட் என்ன, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி அடிச்சுக்கிறது? அதுதான் இங்க கொஸ்டின். அப்ப இந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்ட இவங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? பிகாஸ் அவங்களுக்குள்ள இருக்க ஈகோ. அவங்க வந்து தேர் நாட் தமிழன் அண்ட் தே டோன்ட் வாண்ட் தமிழன் டு பி எப்படி சொல்றது, தமிழன் வந்து தமிழ்நாட்டுல முதல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப எந்த ஹீரோ ஆகுது நீங்க ஃபேன் ஃபைட் பண்ணாதீங்க, அதாவது ஒரு இதுல வந்துட்டு ஃபைட் பண்ணாதீங்க, கூட இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்றத வந்துட்டு ரஜினி நான் சொல்லி பார்த்ததே கிடையாது. இவன் ரஜினி வந்துட்டு லால் சலாம்ல சொன்னாப்புல அது ஏன் சொன்னான்னு நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இது முன்னாடி ஏன் ஜெயிலருக்கு அடுத்து வந்துட்டு இவ்வளவு கான்ட்ரவர்சி போகுது. அதாவது மோடி ஏதாவது ஒண்ணு சொன்னா ராத்திரி 7 மணிக்கே வந்துட்டு நிக்கிற தெரிஞ்ச ரஜினிக்கு இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி போறது தெரியலன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தான். அதுல அது கூட பரவாயில்ல இருக்கட்டுமே. மெர்சல்ல இருந்தே விஜய் வந்துட்டு அதான் இக்னோர் பண்ணுங்க, இது பண்ணுங்க, கண்டுக்காதீங்க அப்படின்னா அதான் ஃபேன்ஸ் அப்படிதான் எங்கேஜ் பண்ணி கூட்டின்னு வந்துருக்காரு. இவனே இப்ப கூட வந்துட்டு அதான் சொல்லிருந்தாரு. ரஜினி எல்லாம் எப்படின்னா இவனே ஒரு கதை சொல்லுவான், இவனே விஜய் திட்டுவான், சண்டை வரணும் வேணும் அட்டென்ஷன் வேணும்னு திட்டுவான். அந்த படம் ஓடி முடிஞ்சிடும், அந்த வருஷமும் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த படம் வந்துட்டு லால் சலாம்ல வந்துட்டு நான் விஜய் திட்டல, நான் சும்மா தான் பேசினேன், விஜய் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாரு இதே வார்த்தை சொல்லியிருப்பான். அந்த டைம் நானே கூஸ்பம் சார் ஆஹா கிளம்ப நம்மள பாராட்டாரு, நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாரு விஜய், அதுக்கு அடுத்து அரசியல் போறாரு, அவர் போய் நான் பேசுவானான்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா லால் சலாமுக்கு ப்ரோமோட் பண்ணலாம். நீங்க சொன்ன இந்த கான்செப்ட்ல நான் 100 வீடியோக்கு மேல என்னோட சேனல்ல போட்டிருக்கேன். இதேதான் இன்னைக்கு கொண்டு அதை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது அதான் இங்க மேட்ரு. எனக்கு நான் இப்ப சொன்னேன் ரஜினி அவர்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எனக்கு பிடிக்காம போனது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல அவர் பேசின விஷயம் தான். அதாவது இந்த விஷயத்த பேசினா எங்க போய் ட்ரிகர் ஆகும், யாரை போய் தொடும் தெரிஞ்சு நீ பேசிட்டு, ஆனா நீங்க இப்படி அவரை தான் பத்தி பேசுனேன்னு சொல்லி நீங்க வந்து மீடியால போட்டாதீங்கன்னு அந்த ஜெயிலர் ஆடியத்துல ஒரு பஞ்சு வச்சிருவோம்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டின கதை தான். நீ தொட்டில ஆட்டினா அழுதுதானே இருக்க போகுது. ஆனா இல்ல பழமொழி ரொம்ப பழசா இருந்தாலும் கரெக்டா இது குழந்தை கிள்ளி விட்டு தொட்டில பேசுறதெல்லாம் பேசி என்னுடைய அனுபவத்துல ரஜினி அவர்கள் ஜெயிலர் நாளைக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுனையா எல்லாரும் இந்த விக்னேஷ் தான் கூப்பிடறான்னு கழுத்திலே வச்சுருவோம். ஒண்ணும் இல்லை பண்ணு. அதாவது ப்ரோ இருக்கிறோமா இல்லையான்னு செக் பண்ணிட்டு மொத்தமா மாட்டிக்கலாங்கிறீங்க. நீங்க அதாவது எப்படின்னா ரஜினியோட ஒரு மென்டாலிட்டி நீங்க புரியும். அவருக்கு 74 வயசு ஆனாலும் இல்ல மென்டல் சொல்லுங்க, மனநிலை ஒண்ணே ஒண்ணு நான் கூட கேக்குறேன். நீங்க எவ்வளவு அனலைசர் தானே ரஜினியும் கமல்ஹாசன்
ஆன் ஸ்பாட்ல ஸ்டேஜ்ல மண்டையை உடைச்சிட்ட வீடியோ எல்லாம் பாத்திருக்கீங்களா ஸ்பீச்ல? எது ப்ரோ? இல்ல ப்ரோ, எங்க ஆளு கமலஹாசன் அவர் எங்க ஆளு மீனிங் என்னன்னா மென்டலான அடிக்கிறதுல அவர் தான் ப்ரோ. ஆன் ஸ்பாட்ல ஆமா அடிப்பாரு. அதே அது மென்டலான வரைக்கும் அதே மென்டலான திரும்ப அவன் கையில மைக் அடிக்கிறப்ப அவன் கதறிடுவான். ஆனா திரும்ப இவர் போய் நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டிட்டு நடந்து வரப்போ ஒரு பாப்பாரு பாருங்க. அவரு கமலஹாசன் பேசுறது நார்மலா இருக்க மனுஷனுக்கே புரியாது, 4 நாள் கழிச்சுதான் புரியும். இதுல அந்த குரூப்புக்கு எப்படி புரியும்? சுத்தமா புரியாது. ப்ரோ இதுல ஸ்பெஷல் என்னன்னா அவரு பார்வையில புரிஞ்சுக்கலாம், ஏன்னா அது கோளாறு. இல்ல விக்னேஷ் ப்ரோ விட்டுதான் டீ கடையில செவனா டீ குடிச்சுட்டு இருந்தா என்னன்னு தள்ளி விட்டீங்க. கமல் வரும், கமல் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதுலாம் நீ நோட் பண்ணன்னு வச்சுக்கோவேன், செம்மையா இருக்கும், பயங்கர பண்ணா இருக்கும். இல்ல உண்மையில ரஜினி கமல் ஃபைட் எனக்கு இப்ப பார்த்தா கூட சிரிப்பா இருக்கும். இவனு யாரா இந்த காலத்துல காலம் மாறுது, இப்போ வந்து ஃபைட் ஆகிற மாதிரி சண்டை. ப்ரோ அதெல்லாம் வந்து அதாவது இப்ப ஒரு சொல்லிக்கிறேன். இப்ப சொன்னாங்க, இவரே சொன்னார்ல அஜித் வந்துட்டு இப்ப அந்த கம்பெனி இது பண்ணிட்டாங்க. இவளே அஜித் வந்துட்டு இன்ட்ரெஸ்டே வந்துட்டு அந்த லாஸ்ட் ஒரு 6 இயர் முன்னாடியே போயிடுச்சு. அப்பவே நாங்க கலாச்சிட்டு இருப்போம். அதான் விஜய் ரஜினின்னு அப்பதான் இந்த மெர்சல் கடுத்து விஜய் ரஜினின்னு ஆயிடுச்சு. இங்க பதிவு பண்ணிக்கிறேன், 10 வருஷமா ஜனங்களுக்கு அவர் மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இதெல்லாம் நடிச்சா என்ன நடிகள்னா என்ன? அதான் இல்ல ப்ரோ, இல்ல அஜித்தே எப்படின்னா நீங்க நோட் பண்ணி பாருங்க, சம்பளம் வாங்கிட்டு பேருக்குன்னு ஷூட்டிங் போயிட்டு பைக் எடுத்துன்னு போயிடுவார். புரியுதா? சம்பளம் தான் மெயின், சம்பளம்ன்றது அது மெயினா தான் பாக்குறா போல தவிர அந்த ஷூட்டிங் ஷெட்யூல் முடியணும், படம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. அதான் படம் இன்ட்ரெஸ்டே இல்ல, தான் படம் தான் அப்படின்னு நல்லா அதாவது என்ன 80 கோடி 100 கோடி சம்பளம் ஆகும்போது எப்படி அதை விட முடியும்? அது வருது. அவுட் ஆஃப் ஃபார்ம்ல போனாலும் கத்துற ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு காசு வரத்தானே செய்யும். ஒண்ணு சொல்ல வரும் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா இப்ப நீங்க விஜய் எத்தனை தெரியுங்களா அரசியல் வராரு. இவளையே 3 வருஷத்துக்கு முன்னாடியே லியோன் அதுக்கு முன்னாடி இந்த எஃபெக்ட்ல இருந்து தெரியும், பீஸ்ட்ல இருந்து அரசியல் வர போறாரு அப்படின்னு தெரியும். ஆனா இவரு விக்னேஷ் ப்ரோ இன்னைக்கு வரைக்கும் ஏன் கோட் எடுத்துப்போம், ஏன் T69 எடுத்துப்போம், அதுக்கு முன்னாடி வந்த படம் எடுத்துப்போங்க, அந்த ஷெட்யூல்ல வந்துட்டு ஏதாவது வந்துட்டு லேட்டா போறது, ஷெட்யூல மாத்துறது, சோம்பேறியா இது பண்றது இன்னைக்கு வரைக்கும் வர போடல. அரசியல்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த பிஸியான அந்த இது இருந்த கூட வந்துட்டு எதுவுமே மாத்தல. ஆனா பைக் தெரியறதுக்கு ஊதாரி மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதான் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பக்காவா முடிஞ்சுது. இல்ல அம்மர் கார பார்த்தா அம்மர் காருக்கு கவுச்சி போட்டாராங்க. அம்மர் காரா? இல்லடா காருடா அம்மர். அதாவது இப்ப நம்ம விக்னேஷ் ப்ரோ சொன்னது நான் சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி அஜித், ரஜினி இவங்க எல்லாருமே அவங்க பொழப்ப நம்பி, அவங்க பொழப்புக்காக தான் தமிழ்நாட்டில் அவங்களுடைய நடிப்பு அஜித்தை கூட விடுங்க ப்ரோ, அஜித் கூட இது வரைக்கும் என்னை வாழ வைத்த தமிழ் மக்கள் எல்லாம் சொல்லல, நான் படம் நடிக்கிறேன் பிடிச்சா பாரு சரியா, என்னை வாழ வைத்த தமிழ் மக்கள் மயிரை நீ என்ன மயிரை புடிங்கிட்டு இல்ல ஒரு டிப்பனி வாங்கி கொடுத்தியா, 2 இட்லி ப்ரோ ஒண்ணும் இல்ல கம்முன்னு இருங்க. ஒரே ஒரு கேள்வி, ஒரு வீட்டுல இருந்து வெளியில ஒரு இடத்துல ரஜினி அதை சொல்றது உண்மையிலே அது 100க்கு 100 உண்மைதான். வாழ வைத்தது எங்களான தமிழ் மக்கனா அவனுக்கு உண்மை தோணுதுல, நீ தானே வாழ வைக்கிற, அவனே யோசிப்பான் என்னடா வாழ வைக்கிறீங்க அந்த மாதிரி கேக்குறான். புரியுதா? என்னடா வாழ வைக்கிறீங்க அவனே அதிசயமா பாக்குறான், என்ன வாழ வைக்கிறது தமிழ். திலீப் பிரதருக்கு என்ன வயசுன்னு தெரியல, அவருக்கு இருக்கு கோவம் ஒரு செட் நியாயமா இருந்துட்டு போனாலும் ஓகே, அது நமக்கே கோவம் போது சில நேரம் வார்த்தைகள் விட்டுறோம்னு வச்சுங்க, அவர் விடுறதுலாம் தப்பு கிடையாதுன்னு வச்சுக்கீங்களேன். பட் இருந்தாலும் அவரு நீ சொன்ன மாதிரி வாழ வைத்த தமிழ் மக்களின் சொன்ன தமிழ் மக்களுக்கு நீ திருப்பி என்ன செஞ்சேன்னு கேட்கல, அதான் உண்மை இல்லை, அதான் இங்க பிரச்சனை. ஆனா திருப்பி இன்னும் வாழ வச்சுதான் இருக்காங்க தமிழ் மக்கள், அது யாருமே என்ன புரியல. அதுக்குதான் நாங்க சொல்றோம் மென்டலானுங்களா, நீ ரசிக்கிறவனும் மென்டலா இருக்கான், நீயும் மென்டலா இருக்க, தெளிஞ்சு வந்து தொலைங்கடாங்கிறோம். இதுக்கு மேல வேற என்ன சொல்றது? அவ்வளவு சீக்கிரம் எப்படின்னா பல வருஷமா பைத்தியமா இருக்குன்னா டக்குன்னு ஒரே நாள் ஒரு வாரத்துல மாத்தணும்னா எப்படி முடியும்? அது பல காலம் ஆகும். இல்ல அது ஒரு மேட்டர். ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க டயர் 2ல இருக்கிறவங்க யாரையும் வந்துட்டு இவ்வளவு டொனேட் பண்ணணும் அது பண்ணணும், அதான் இப்ப டயர் 2ல யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு முடிஞ்சதை கொடுக்கணும். இது
ஆனா டயர் ஒன்ல இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா அதிகமா சம்பாதிக்கிற நீ தமிழ்நாட்டு மக்களால தான் சம்பாதிக்கிறன்ற ஒரு இது திறமை எல்லாருமே இருக்குது. அவங்க பணம் தானே போகுதுன்ற ஒரு இதுல ஒரு ரிக்வஸ்ட் படி கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரஜினியை தவிர சூர்யா கூட 1 கோடி கொடுத்தான். சூர்யா, அஜித், விஜய் ஏன் எல்லாருமே வந்துட்டு 1 கோடி மேல இது வரைக்கும் ஒரு பேசிக்கான ஒரு டொனேஷன். விஜய்லாம் தான் எல்லாருக்கும் தெரியும் 3 கோடி 5 கோடி அடிக்கடி தர்றதுதான் விஜய். ஆனா ரஜினி 20 லட்சம் மேல நான் பார்த்ததே கிடையாது. ஹரி ஏதாவது பாத்திருக்கேன். அலெக்ஸ் அவங்க அதாவது ஏரியால bro, ரோட்ல இருக்கிறவங்களுக்கு இங்க 2 இட்லி வாங்கி இங்க கொடுத்தது 2 பேர் அலெக்ஸ். இல்ல தமிழ்நாட்டுல 2 நடிகர்கள் இருக்காங்க bro. தெரியும் 2 நடிகர்கள் இருக்காங்க ப்ரோ. அவங்க வந்து நிறைய செய்வாங்க, ஆனா யாருக்குமே தெரியாம செய்வாங்க அப்படின்னு முட்டுக்கெடுக்கிறதுக்கு ஒரு பல கோடி பேர் இருக்காங்க. ஆனா ப்ரோ என்ன செஞ்சாங்கன்னு அவைகளுக்கும் தெரியாது, ப்ரோ நீங்க இவங்களுக்கும் தெரியாது. சொன்னீங்கல்ல, இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா 2 இட்லி கூட ரஜினி வாங்கி தரலன்னு சொல்றப்ப ரஜினி சொல்லுவாரு நான் ஏன்டா அதை செய்யணும்னுவாரு. அப்ப நீ ஏன்டா அதை சொல்ற, சொல்லாதடா, வாங்கி தரவன் சொல்லட்டும்டா என்னை வாழ வைத்த மக்கள்னு. வாழ வச்சவனுக்கு நாம மட்டும்தான்டா. இல்ல என்ன கேட்டா இல்ல ரஜினி அது சொல்றதுல அதுல தப்பு இல்லை. ஏன்னா உண்மை நீதானே வாழ வச்ச. யோசிச்சு போயிரு. இப்ப நம்ம வந்தார நம்மள எப்படி தெரியுமா வாழ வந்தார வச்சேன்னு வாழ சொல்றது ப்ரோ. இல்ல நீ தானே வாழ வச்சேன்னு சொல்றது, இன்னும் வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. இல்ல அதாவது உண்மையிலே வந்துட்டு உலகத்திலேயே 74 வயசுன்னு ஒருத்தர் தெரிஞ்சு அவரை மேக்கப் போட்டு அவரை வந்து 50 40 வயசு கீழே காமிச்சு அவரு 10 பேர் அடிக்கிறான்னு சொல்றத ரசிக்கிற கூட்டம் எங்கேயாவது உலகத்துல இருக்கா? சொல்லுங்க, எங்கேயாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லங்க. ஆனா ரசிக்கிறாங்க. எத்தனை வருஷம் தான் இதை ரஜினிக்கு எந்த ஸ்டேஜ் ஒண்ணு வந்துருச்சு. இப்ப நீங்க ஜெயிலர்ல பாத்தீங்கன்னா பேசுனீங்க ஃபைட் சீன் அவன் ஜெயிலர்ல எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். அதாவது ஒரு கன் ஷூட்ஸ் இது யாரோ ஒருத்தவங்க தான் பண்ணுவாங்க, புரியுதா? ரஜினி வந்துட்டு ஒரு பொம்மைக்கா மாதிரி காட்டினதுனால தான் அந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு கிளிக் ஆகும். ஆனா இப்ப நீங்க வேட்டையில பார்த்துருந்தீங்களா, அவனே ஃபைட் பண்றன்னு கோமாளித்தனம் பண்றது இவன் ஃபைட் பண்ணல படம் ஓடாது. எனக்கு தெரிஞ்சு ஃபைட் பண்ண நல்லா இருந்தது, பேட்டையில் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே பாலாதான் தர்பார்ல இருந்து பால் ஊத்த ஆரம்பிச்சு வேட்டன் வரையும் வேட்டன் டிவி ட்ரைலரை பார்த்தாலே தெரியும் எல்லாமே சாதா பால் இல்ல ஆவின் பாலாகுது. பாப்போம். அலெக்ஸ் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன். நான் வந்து இங்க பாருங்க இருங்க அண்ணா விஜயண்ணா ஒரே நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம். நான் ஒரு தனிப்பட்ட மனிதனா நான் விஜய் ரசிகன்ற கோர்வையில இல்லாம கூட ஒண்ணு கேக்குறேன். இத்தனை வருஷம் எத்தனை கோடி நீ சம்பாதிச்சிட்ட, உன்னை எல்லா இடத்துலயும் தூக்கி உட்கார வச்சது உன்னை வாழ வைத்த தமிழ் மக்கள் தான். ஒன்னும் இல்ல, உன் கண் பார்வையில ரோட்டோரமாவோ ஏதோ ஒரு ஓரமாப்பா கண்ணுல பார்த்தவங்களுக்கு ஒரு துணிமணி சரி விடு, உன் கை காசு வேணாம், கவர்மெண்ட் கொடுக்குற ரேஷன் வேட்டியாச்சும் நீ வாங்கி கொடுத்துருக்கியா, உன் பேர்ல வாங்கி கூட கொடுத்துருக்கியா? இது கூட நீ பண்ணது இல்லைங்கிறப்ப நீ எல்லாம் பேசவே கூடாது. கடைசி வரைக்கும் இப்படி ஏமாத்தி அதெல்லாம் இல்ல. ஒரு நாள் சேர்ல உட்காந்து யோசிச்சுட்டு போயிரு, நம்மதான் எதுவுமே பண்ணல அப்புறம் எதுக்கு அரசியல் வரணும்னு தெரிஞ்சு அவரே அரசியலுக்கு வராம போயிட்டாரு. அவரு விடுங்க. அதுக்கப்புறம் அவர் மனுஷனை யாரும் மதிக்கிறது இல்ல, நீங்க தான் இந்த கேட்ட மதிக்கிறீங்க. அதான் பேசுவோம். திலீப் ப்ரோ, நான் ஒரு விஷயம் பேச நான் சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இப்ப ரஜினி வந்து பிச்சைக்காரங்களுக்கு அதை வாங்கி கொடுத்து, அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்த பிச்சைக்காரங்க செய்யறாங்க, அவர் கூட தெரிஞ்சவங்க செய்யறாரு, அதெல்லாம் ப்ரோ இயலாமையில இருக்கிறாங்க, அதுதான் அவங்க அடையாளம். இல்ல நான் முடிக்கல. அதான் இருங்க, நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ரஜினி அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு மனுஷனா விட்டு மனுஷன்ற ஒரு கேரக்டர் விடுங்க, ஒரு பிம்பம். அதாவது ஏதாவது டாபிக் மாத்துங்க ப்ரோ, வேணாம் இந்த வலிக்க வேணாம். ஏன்னா நான் அடிதான் மரணடியா விழுந்துரும் மென்டலுக்கு. இல்ல ஏன்னா இல்ல என் மைண்ட் எப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல நானே திட்டுறேன். பாபா பாலு என்னடா பேரு இது, பாபா பாலு. தவறாக பேசுவது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ரஜினியை தப்பாக பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். யாருக்காவது வேட்டையின் டிக்கெட் வேண்டும் என்றால் டிஎம் செய்யுங்கள்.
ஒரு விளம்பரம் பார்த்த உண்மையில ஒரு கடையில போட்டிருந்தாங்க 1500 ரூபாய்க்கு மேல நீங்க வாங்கினா வேட்டன் டிக்கெட் ஃப்ரீன்னு. என் மைண்ட் என்ன யோசிச்சதுன்னா, எவனாவது வேட்டன் டிக்கெட்டுக்காக 1500 ரூபாய் பொருள் உங்க கடையில வாங்குவாங்கடா. நான் சொல்ல மாட்டேன். நான் பெரம்பலூர்ல இருந்து சேலம் இப்ப பஸ்ல மதியம் கிளம்புனேன். ஸ்டார் பிரியாணி தலைவர் ஆஃபர்னு சொல்லி போட்டு வேட்டையன் டிக்கெட் வழங்கப்படும் 3 பிரியாணி வாங்கி வேண்டால் ஒரு டிக்கெட் ஃப்ரீன்னா நீங்க ரொம்ப வன்மையா என்ன கேட்டா இல்ல ப்ரோ இல்ல எல்லா படத்துக்கும் அதை பண்ணுவாங்க. ஆனா எனக்கு இவன் படத்துக்கு என்ன சிரிப்புனா, டேய் 1500 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட்டுக்காக யாரும் 1500 ரூபாய் கொடுக்க மாட்டாங்கடா. அது மாதிரி இது இப்ப ஒண்ணும் இல்ல ஹரி இருக்கியா, ஒரு கடைக்கு போறேன் 1500 ரூபாய் பொருள் வாங்கினா வேட்டையன் டிக்கெட்னா நீ 1500 ரூபாய் பொருளை வாங்குவ. உனக்கு 1500 பொருள் வாங்க மூடு இருந்தா கூட நீ வாங்க மாட்டேன்னு கேட்டா இவன் படத்துக்கு அதான் அந்த கடையில தமாத்தோட்டு கடையில போய் நான் கூட 1500 ரூபாய் பொருள் வாங்குவேன். ரேட்டை கம்மி பண்ணி டிக்கெட் எடுத்துக்கலாம்னு கேட்டா ரேட்டை கம்மி பண்ணி டிக்கெட் ஒருத்தல இப்ப ஏதோ கபாலி டிக்கெட் மாதிரி பண்றீங்க. கபாலியாவது வாங்கிடுவானுங்க கேட்டா ஒரு 1500 ரூபாய் பொருள் தானே. இந்த படம்லாம் ஆன்லைன்லயே வந்துட்டு டிக்கெட் போனேன். இதுல ஆஃப்லைன்ல படத்துக்கு முந்தின நாள் இலவசமாக டிக்கெட் அளிக்கப்படும், கவலைப்படாதீர்கள். எல்லா இடத்துலயும் வந்து என்ன சொல்லிதான் இருக்காங்க. வணக்கம் பாபா பாலு, வணக்கம் பாபா பாலு, நீங்களே வேட்டையனை பார்த்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்க திலீப், சொல்லுங்க. நீங்க ரொம்ப தவறாக பேசுறீங்க, நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இவர் பாபா பாலுன்றவர் உண்மையாலுமே ரஜினி ஃபேனா இல்ல ஒரு விஜய் ஃபேனா? ரஜினி ஃபேன். நீங்க என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் உண்மையாலுமே ரஜினி ஃபேன். என் ப்ரொஃபைல்ல போய் பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தேவைப்படுறாங்க. நம்ம வந்து அலெக்ஸே, உனக்கு ஒரு மீம் ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. இதுதான் அதுவா இல்ல அதுதான் இதுவா? இது பாட்டு தானே இது. ஒரு விக்னேஷ் ப்ரோ, பிக் பாஸ் முடிஞ்சதா? கண்டஸ்டன்ட் லிஸ்ட் பாத்தீங்களா? மொக்கையா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆமா ப்ரோ, பிக் பாஸ் பார்த்தேன், எல்லாம் மொக்கையா தான் இருக்கு ப்ரோ. விக்னேஷ் நான் ப்ரோ இல்லடா அலெக்ஸ், அது நானும் பார்த்தேன். எனக்கு என்ன சொல்றது, ஒரு சில கேரக்டர்லாம் எனக்கு சுத்தமா செட் ஆகல. ஆனா சொல்ல முடியாது ப்ரோ, மொக்கையா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுல நிறைய வில்லங்கமான கேரக்டர் இருக்குது, செம்மையா ஒர்க் அவுட் ஆனா. ஒரு நிமிஷம் மேல இது பாத்தியா? இந்த அதான் நான் சொன்னேன், அந்த வளம் போட்டிருக்கான் பாத்தியா மேல, இததான். அதான் ஒரு நிமிஷம் மச்சான் மேல முடிய, எங்களிடம் 1500 ரூபாய்க்கு பொருள் வாங்கும் அனைவர்களுக்கும் வேட்டையின் டிக்கெட் ஃப்ரீ. என்னடா அப்படிங்கிற மொமெண்ட்ல இருப்பானுங்க. இல்லடா விக்னேஸ்வரம், இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு கேஸ் கொக்கோ கோலா வாங்கினா உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு மோர் பாக்கெட் ஃப்ரீனா நீங்க வாங்குவீங்களா? ஏன்னா மோருக்கு சூப்பர் மார்க்கெட் தானே அது. இல்ல ஒருவேளை இந்த பக்கெட்டு தொடப்போம் இதெல்லாம் நேரம் வாங்கிட்டு எங்க தியேட்டருக்கு போறதா புரியல. டிக்கெட் கொடுத்துட்டேன். இல்ல நீங்க இப்படியே வன்மத்தை கக்கிட்டே இருந்தீங்கன்னா தமிழ்நாடே சுடுகாடு ஆயிடும். ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. ஆல்ரெடி அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு 5 பேரு இல்ல பின்ன அன்றைய கணித்தார் தலைவர். ஒரு தடவை எல்லாரும் ஞாபகத்தா, ஒரு தடவை நார்த் இந்தியால வந்துட்டு வெட்டுக்கிளி அதிகமா வயல்வெளி வந்துட்டு தின்ன ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் காப்பான் படத்தை சூரிய ஃபேன்ஸ் போட்டு பாத்தியா, எங்க சூரிய என்னமா கணிச்சு படத்திருக்க பாத்தியா, அண்டர் ரேட்டட் படம்ட்டானு. கோவிட் அந்த இது வந்துச்சா, வைரஸ் வந்துச்சா, இது வந்து பாத்தீங்கன்னா வெட்டிக்கிளி அதே சமயம் தான் வந்துச்சு. சோ எல்லாம் ஆமா அதுவும் அவன் சூர்யா ஜோசேகாரன் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண சூர்யா அவன் எப்படி கம்பேக் தர்றதுன்னு ப்ரெடிக்ட் கஷ்டப்பட்டு எடுத்தது ஏன் முருகதாஸ் கிரெடிட் கோஸ் டு சூர்யாவா? என்னையா சொல்றது? இல்ல ஏழாம் அறிவே ஒரு மிட்டான படம் தான். பாட்டு நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் பாட்டு. அது கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டாங்க, செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டாப்ல. அதான் முருகதாஸ் பண்ண வேலை. என்ன பண்றது, எல்லா தளபதிக்கு எடுக்கிற மாதிரியே மற்ற இடத்துக்கு எடுத்துட முடியுமா? நீங்க என்ன நல்லா நோட் பண்ணி பாருங்க, தளபதிக்கு எடுத்த டைரக்டர்ஸ் உடைய ஸ்கிரீன் பிளே வேற மாதிரி இருக்கும், அதே டைரக்டர் இன்னொரு ஹீரோக்கு போய் எடுக்கும்போது வேற மாதிரி இருக்கும். அது சொல்லி ஒன்னு யோசிச்சு பாத்தியா,
முருகதாஸ் பெஸ்ட்னு இப்ப ஒரு படம் எடுத்தா அது யாரு என்னென்ன படம் சொல்லுவாங்க? ஒரு 3 படம். தர்பார் ரமணா ரமணா, என்னது துப்பாக்கி, தர்பாரா ரமணா தர்பாரா இல்ல இல்ல தர்பாரா. யாரா இது தர்பாரா தர்பாரா யார் பார்த்தோம் தர்பார் குரூப்ல டூப்டா டேய் இதெல்லாம் வர தர்பார் ஒண்ணு ஓப்பனா சொல்றேன்ப்பா, தர்பார் படத்துக்குலாம் வந்து சேலம்ல கௌரி இல்ல தேட்டர் இல்ல கிளியரா இல்ல இல்ல முருகதாஸ் கேட்டானு இல்ல ஹரி முருகதாஸ் கேட்டானு ஆள விடுறா பல்லேலக்கா போறேன்டா சினிமா வாடு சினிமா விட்டே போறேன். நீங்க வந்து இப்படி எவ்வளவுதான் பேசினாலும் சரி, தர்பார் வந்து 2100 கோடி கலெக்ஷன்றது உண்மைதான். நீங்க யார் பாது பாபு பாலா, நீங்க பாபு பாலன்னு வச்சிருக்கீங்க, பாபு ரஜினிகாந்த் வச்சிருக்கீங்க. அப்படி விஜயனா பாம்பு பாலா பாபு காந்த், நீங்க பாபு பாலு பாபு காந்த் மாத்திருங்க ஸ்பீக்கர். பாம்பு பாலு இல்ல இல்ல அவன் எடுத்ததுல ஃபிளாப் 2 படம் தான், ஸ்பைடர், தர்பார். ஆனா மிச்சம் எல்லாமே ஹிட்டா இருந்தாலும் ரிப்பீட் வேல்யூ மாஸ்டர் பீஸ்ன்னு பாக்குறதே வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். ரமணா, துப்பாக்கி கத்தி, இது 3 தான் பார்ப்பானுங்க. ஆனா கஜினியும் நல்ல படம் தான். தீனா ஆனா கஜினியா தீனான்னு கேட்டா அதான் இல்ல கஜினியா தீனான்னு கேட்டா கஜினி தான் அது. அதான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு சரி முருகதாஸ் இன்னொன்னு மறந்துட்டீங்க, ஹிந்தி கஜினி வேற ரோல்ல இல்ல ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நான் எது சொல்ல வந்தேன்னா டே பை டே அவன் நல்லா பண்ணியிருந்தான் புரியுதா? தீனாவோட இது நல்லா பண்ணா, கஜினியோட துப்பாக்கி நல்லா பண்ணா புரியுதா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று டெவலப் ஆயிருக்கு. கஜினி விடான்னு சொல்ல முடியாது, துப்பாக்கி ரேஞ்சுக்கு எதுவுமே வராது. ஓகேவா? நான் இப்பயே சொல்றேன் அது ஒரு தனி பெஞ்ச் மார்க். அடுத்து எங்களோட தான் தர்பார் துப்பாக்கி பண்ண போறாரு. துப்பாக்கி வந்து ஒரு அது வந்து ஒன் ஆஃப் த மைல்கல்னு சொல்லலாம் தளபதி படத்துல. மாஸ்டர் பீஸ் ஒரு துப்பாக்கி அது போறதே தெரியாது, படம் போறதே தெரியாது, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் போறதே தெரியாது, அது மாதிரி போயிட்டே இருக்கும், அருமையா இருக்கும் அது. ஹாலிவுட் பெஸ்ட் படம்னு எடுத்தா அதான். சொல்லுங்க ப்ரோ. ஒரு தடவை ஒரு இது வச்சானுங்க என்னன்னா போலீஸ் கெட்டப் வித் ஆக்ட்ரஸ்ன்னு போட்டு இதான் விஜய்க்கு வந்துட்டு தெரிய போடா இது அப்புறம் அஜித்துக்கு வந்துட்டு ஏதோ இந்த என்ன இருந்தாலு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டிருந்தானுங்க ஒரு லிஸ்ட். தனுஷ் எல்லாரும் தெரியும் கலாய்ப்பானுங்க, அவன் போலீஸ் இதெல்லாம் ட்ரெஸ் இல்லைன்னு. ரஜினிக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா தர்மாரி போட்டு விட்டான், பிரேமிடா தர்மாரி. தர்பார் விட்டா வர போலீஸ் படமே இல்லையா? அதான் தர்பார் போய் போட்டு விட்டாருடா போலீஸ் படம். பாவையா அதுக்கு மூன்று போலீஸ் போட்டுருந்தா கூட அவருக்கு பழைய படம் போட்டு அதான் சொல்றேன். அது போட்டு ஆக்சுவலி இந்த வேட்டையன் படத்தோட ட்ரைலர் வந்தப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த போலீஸ் கான்ஃபரன்ஸ்ல தான் ரஜினி பேசுவாப்புல, இவ்வளவு பேரு போலீஸ் இருக்கும் அப்படின்னு. நான் என்னடா தர்பார் படத்தை ஏன்டா இன்னத்தை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். அப்புறமா ஒரு கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கு ஓ இது வேட்டையன் படத்தோட ட்ரைலரான்னு எனக்கே கிளிக் ஆச்சு. எந்த லெவலுக்கு தலைவர் படம் இல்ல யாரு மைக்கு ரொம்ப கீச்சு எனக்கு தலைவர் படம் போலீஸ் படம் எது நல்லபடி இருக்கு ஒரு படம்? தர்பார் 3 தர்பார் தூக்கிட்டு போப்பா. தலைவர் படம் நீங்க யார தலைவர்னு சொன்னீங்க முதல்ல? சரி ஓகே. முருகதாச சொல்ல சரி இருக்கட்டும். இல்ல ஒரு டவுட் என்னன்னா சொல்ற மாதிரி தனி வீரன் இல்லாம தனி வீரன் தலைவர் படம்னா அலெக்ஸ் பண்ணிருந்தா இல்ல அது பழைய படம் தான்ப்பா, 3 தான்ப்பா அவருக்கு. அதுட்டு அதுக்கப்புறம் பாண்டியன் ஒரு படம் நடிச்சாப்புல போலீஸா, அது அவருக்கு என்ன நினைச்சுன்னு அவருக்கே தெரியும். போலீஸ் கேரக்டர் நடிக்கிறது இல்ல, போலீஸ் கேரக்டர் நடிக்கிறது தப்பு இல்ல, அது ஒரு செட் ஆகணும். அது கேரக்டர் செட் ஆனாலே அது ஆடியன்ஸ் ஹீரோக்கு அது போல இல்ல. இல்லதான் இப்ப டைலாக் இந்த போலீஸ்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, ரொம்ப டைலாக் பேசுறது. அப்படி பார்த்தா கமல்லாம் லாங் பாண்டியன் படத்துல ஒரு சீன் ஒண்ணு வரும் எப்படின்னா, இந்த வில்லனை பாத்தீங்கன்னா வில்லனோட ஆளுங்க எல்லாம் துப்பாக்கி வச்சு நிப்பாங்க புரியுதா? இவர் போவாரு எல்லாரும் சுடுவாங்க, இவர் கையில வந்து இந்த பேக்கரியில இந்த அலுமினி ஃபாயில் விற்கும் பாத்தியா, இந்த சூடு வந்து இதாக கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கையில சுத்தின்னு போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த புல்லட் எல்லாம் தடுப்பாரு. அந்த மாதிரிலாம் செம்மையா பண்ணிருப்பாரு, அப்பயே நல்லா ரிஸ்க் எடுப்பாரு.
அவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்களா ப்ரோ? எனக்கு வேற சுத்தமா ஞாபகம் இல்ல இல்ல. ப்ரோ, நான் சும்மா கேட்கும் போது ரீசெண்டா எனக்கு ராஜ்கியோட பார்த்தேன். போர் எனக்கு சுத்தம் ஞாபகம் இல்ல அதெல்லாம். ஆனா பாண்டியன் படம் நம்ம மொக்கன் மட்டும் ஞாபகம் இருக்கு. பாண்டியன் படமா? அப்புறம் இன்னொரு படம் ஆனா இல்ல இன்னொரு படம் இல்ல, இன்னொரு படத்துல போலீஸ்காரர் இருக்காரு. இல்ல இன்னொரு படத்துல போலீஸ் அந்த ஹீரோயின் வந்து ஜூஹி சாவ்லா அந்த படத்துல. காக்கி சட்டையை பத்தி இவ்வளவு பேசிட்டு சூர்யா மரணம் பாருங்க. காது செவிட ப்ரோ. ஆனா நீங்க சிங்கம் படத்தை ஓட்டினாலும் எனக்கு சிங்கம் படம் பார்க்க பிடிக்கும் ப்ரோ. நல்லா டைம் பாஸ் ஆகும். சிங்கம்னு ஓடிட்டே இருப்பாங்க. நமக்கு இங்க உட்கார்ந்து டைம் பாஸ்க்கு பாக்குற படம்னா அது ஒண்ணுதான். நல்லா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அது வாட்டுக்கு குடுக்கணும் ஓடுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் ஓடுறாங்க எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியாது, நமக்கும் தெரியாது. ஒரு நிமிஷம் இல்ல என்ன சொல்றது பரவாயில்ல. அந்த ஹெட்செட் வால்யூம் இருந்துச்சு. சூர்யா கத்துறது மட்டும் ஒருத்தன் எடிட் பண்ணி போட்டிருப்பான். மேஷப் எடிட்னா கட் பண்ணி போட்டிருப்பான். தெரியாம அதை பிளே பண்ணிட்டேன். எங்க சொய்யணும் சத்தியமா அவ்வளவு வெளி இருக்காது. இடல போவே வரவே பத்து சிங்கம் ஓவரேட்டரான ஒரே கதை சூர்யா ஆக்டிங் தான் ப்ரோ. சத்தியமா இது சூர்யா ஃபேன்ஸே எடுத்துப்பானுங்க. சூர்யா சில படத்துல நல்லா நடிச்சிருந்தாலும் சிங்கம்லாம் கொடூரம் ப்ரோ. எனக்கு காதல கட்டாயம் ஊத்தன புரியுதா? சிங்கம்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கு ப்ரோ. சிங்கம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பைத்தியக்கார மாதிரி கத்தினே இருப்பான். படம் நல்ல படம் தான். அது கத்தினே இல்ல, கத்தினே இருக்கிறது தான் ஹரி படம். ஹரி படத்துல கத்தலைன்னா தான் படம் மொக்க. கத்திட்டு இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்பெல்லாம் இல்ல ப்ரோ. விஷால் தாமிரபரணியில கத்தனானா சொல்லு ப்ரோ. வேங்கை படத்துல கத்தல. இது நல்லா இருக்கும். அந்த தனுஷ் படம் அதெல்லாம் தனுஷ் படம். அப்புறம் ஏன் சிம்பு படம் கொண்டு எடுத்தாப்ல, கோவிலோ நம்ம எடுத்தாப்ல, அதெல்லாம் நல்லா இருக்கும். சூர்யா மட்டும் தான் இல்ல. சூர்யாக்கு எப்பவுமே என்னன்னா என்ன சொல்ற இந்த காப்பான் நிறைய படத்துல பாத்தீங்களா இவன் ஆபீசர்னு வந்துட்டாலே ஒரு மாதிரி இவன் பிஹேவியர் சிரிப்பா உருமல் வெறப்பா அப்படியே கட்சி போட்ட சட்டைக்கு மேல அவரு வெறப்பா இருப்பாரு. ஆனா விக்னேஷ் சொல்றேன் சூர்யா வெறப்பா அந்த மட்டும் தான் எனக்கு சிரிப்பா வரும். என்னன்னு தெரியல. அவர் ஐடிக்கு அவர் ஏதாவது பண்ணணும்னு பாக்குறாரு. என்ன பண்றது வேற வழி இப்ப சூர்யா இல்ல. சூர்யா போட்டல இல்ல ப்ரோ. சூர்யா போட்டல எனக்கு 2 சென்டிமெண்ட்ஸ் நல்லா இருக்கும். ஆனா படம் முழுக்க அவன் சீரியஸா இருக்கும்போது ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்மளுக்கே விட்டு ஏன்டா இவர் வேற ஒரு ஹீரோயின் முதுகு பாத்தீங்க நேஷனல் அவார்டு தெரியும்ல. அப்படி பார்த்தா புஷ்பா நேஷனல் அவார்டு ஏத்துக்கிறீங்களா? அதெல்லாம் வந்து மாசா நல்லா இருக்கும். அதை நான் இனிமே அதை விட்டு விட மாட்டேன். அந்த படம் வந்து பகத் பாசல் தான் அப்படி ஹோல்டு பண்ணிப்பாங்க. இப்பெல்லாம் அவார்ட் எல்லாம் நம்ம கெஸ் பண்ணலாம். படம் பார்க்கலாம். அவார்ட் எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிளைமாக்ஸ்ல அல்லு அர்ஜுன் தான் பிடிப்பான். பகத் பாசல் வரலன்னா அந்த படமே கூட பாப்பா அவருக்கு கூட ஆயிருக்கும். ஆனா இல்ல ப்ரோ. புஷ்பா பார்ட் 1 என்ன எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா இவன் கடைசியில ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ல கூட்டுறது வந்து அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு லீடு கொடுக்குற மாதிரி இருக்குன்னா ஸ்டார்டிங்ல ராஷ்மிகா சீன்லாம் கட் பண்ணி ராஷ்மிகா சீன்லாம் நிறைய சீன் கட் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் படம் தானே. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு ஃபாஸ்டா போற மாதிரி எடுத்துருக்கணும் படத்தை. கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. சண்டை போற மாதிரி வரும்டா. தலையில வந்து அந்த துணியை கட்டிட்டு இது பண்ற மாதிரி தியேட்டர்ல அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அந்த ஃபைட். இல்ல உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கும் ப்ரோ. ஆனா இப்ப ஒண்ணும் இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப அவன் படத்துல அவன் தோக்கவே மாட்டான். இப்ப கேஜிஎஃப்லயே பாருங்க ராக்கி பாய் அவன் இன்டர்வல்லே தோத்துருவான். அதாவது வில்லன் கிட்ட அடி வாங்குற மாதிரி இவனை எவனுமே அடிக்க மாட்டான். எனக்குதான் டேய் நீ ஒரு ஹீரோ ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தா நம்மளுக்கே போர் அடிக்கும். புரியுதா? எவனோ ஒரு வில்லன் வரணும் அடிக்கணும். அவன் வந்துட்டு திருப்பி அடிச்சாதான் ஒரு இது இருக்கும். இவன் திடீர் அதான் அதுக்கடுத்து தான் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ல வந்து இது பண்ற மாதிரி காட்டுவானுங்க. அது கிளைமேக்ஸ் தெரிச்சு புஷ்பா கண்டிப்பா அந்த கார்ல உட்காரும் இடம் பத்தலன்னு சொல்லிட்டு சுட்டுப்பாங்க பத்தியா. இதே படம் வேற லெவல்ல ஸ்பார்க் அங்கதான் பார்த்தீங்க. ஒரு நிமிஷம் ஒருத்தர் மெரினா இஷ்யூ பத்தி பேசுங்க. படத்தை ப்ரொமோட் பண்ணாதீங்க. இவ்வளவு நேரம் மெரினா இஷ்யூ பத்தி பேசும்போது வர்றது இல்ல. படம் தான் ஸ்பேஸ் முடியறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு
மெரினா இஷ்யூ பத்தி பேசினா பேசணும். அதான் நான் சோசியல் மெசேஜ் பேசினா வர்றதுக்கு கூட்டம் கம்மி போ. இப்ப நானே சம்டைம்ஸ் லைவ் போடுவேன், ஏதாவது அதெல்லாம் இல்ல அதுமே நம்ம ஒண்ணு சொல்றேன். கூட்டத்துக்கு நான் பண்றதா இருந்தா நான் நிறைய எது வேணா நான் டைட்டில மாத்துவேன். எனக்கு என்னன்னா நீங்க ஒரு டாபிக்கே எடுத்தாலும் 2 நாளைக்கு முன்னாடி வச்சு அந்த டைட்டிலா அதெல்லாம் தயவு செஞ்சு வேணாம். அதான் இல்ல 2 நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னு தெரியும். அதான் இல்ல இல்ல ஊருக்குலாம் போல அதை சொல்லாம மாதிரிதான் கீழே ஒட்டி கேட்டு ஊருக்கு போறேன். அது இல்ல அது மேட்டர் இல்ல. ஒரு டாபிக் இருந்தாலும் உங்களால 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேச முடியும். இதை தாண்டி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு தான் சொன்னேன், ஒரு ஐட்டம் எங்கேஜிங்கா ஃபுல்லாத்தையும் வச்சுக்கணும். இப்போ ஒரு விஷயம் நடந்தா கூட உங்களால ஒரு 1/2 மணி நேரம் மேல வந்துட்டு அதை பேச முடியாது. அப்படியே அதை பேசுறதா இருந்தாலும் நான் பேசுறேன், நீங்க கேப்பீங்களா? பேசுறோம், நான் பேசுவேன், நீங்க கேப்பீங்களா? நீங்க பேசுறதா நாங்க கேக்குறோம், ஆனா பேசினாதானே. அப்புறம் ஹரி சொல்லுவான், ஆனா நான் கிளம்புறேன் வீட்டுக்கு போகணும் தேவையெல்லாம். எது ஒரு அவர் மைக்கு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. யார் மைக்? ஏன்கா? யார்? இல்ல விஜயராகவன். அலெக்ஸ் ப்ரோ, நீங்க என்ன மியூட் பண்றீங்களா இல்ல அதுவா மியூட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அப்பப்ப மியூட் ஆகுது. இல்ல ஹரி மியூட் பண்றான். அது மைக் உங்களுக்கு பேக்ரவுண்ட். ஒருவேளை ஹரி ப்ரோக்கு நான் பேசுறது பிடிக்கலையோ? ப்ரோ சவுண்ட் கீச்சி கீச்சி கேக்குது ப்ரோ. முதல்ல ஒரு மைக்க சரி பண்ணுறோம். நானா பிடிக்கலன்னா மைக் தான் விஜயராகவன் ப்ரோ, உங்களுக்கு பிடிக்காம எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பண்ணி சொன்னேன் ப்ரோ. அப்படி கிடையாது. இல்ல ஒரே நிமிஷம் இல்லங்க சொல்லிடுறேன். இத நான் சொல்லிடுறேங்க. என்னையே உங்களுக்கு பிடிக்காது. இந்த ஹரிக்கும் அலெக்ஸுக்கும் 3 வருஷம் கூட வச்சிருக்கானுங்க, புரியுதுங்களா? அப்படிலாம் யாரும் கேட்டு மாட்டாங்க. இவர் பெரியதா சம்பவத்துல மாட்டு போயிடா, வேணா மென்டலா கிட்ட மாட்டி விட்டு போயிடலாம். பெருசா இந்த ஆள் தான் அடி சொல்லிட்டு பேசின மாதிரி டாபிக் எடுத்து பேசுனீங்கன்னா நல்லதுதான். நம்ம ஒரு சோசியல் மெசேஜ் டாபிக் எடுத்து பேசும்போது அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியும். நிறைய ஒரு எப்படி சொல்றேன்னா கம்யூனிகேட் பண்ணும்போது தான் பிளஸ் அண்ட் மைனஸஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான ஒரு விஷயங்களை வந்து நிறைய பேர்ட்ட போய் ரீச் அவுட் பண்ண முடியும். அது ஒரு இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல பாத்துருப்பீங்க ஸ்பேஸ் அதான் டைட் டாக்ஸ்னு போட்டே மெரினான்னு போட்டிருந்தாங்க. 1 மணி நேரம் அதை பத்தி பேசணும். அதான் 1 மணி நேரம் பேசியிருந்தோம். அப்புறம் ஒரு 11 மணி 11:10 அப்புறம் நார்மலா பேசியிருந்தோம். அதான் ஃபன்னா இது பேசியிருந்தோம். 1 மணி நேரம் நம்ம அந்த மெரினா பேசினதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அதான் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இல்ல இது கரெக்ட் தான் ப்ரோ. நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம், இப்ப மெரினா பத்தி பேசுறோம். இப்ப அங்கே நடந்த நிகழ்வுகள் அப்படின்றது வந்து இத வந்து நம்ம யாருமே பிளேம் பண்ண முடியாதுன்னு பியூர் அண்ட் பியூர் பிளேம் பண்ணணும்னா அரசாங்கத்தை தான் பிளேம் பண்ண முடியும். அவங்க தான் செஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி. அப்ப அந்த அரசு நிகழ்ச்சிக்கு எப்படியான ஒரு புரோட்டோகால் இருக்கணும், எந்த மாதிரியான ஒரு மக்கள் வருவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கேற்ற மாதிரியான என்ன விஷயங்கள் பண்ணிருக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து காலையில நடத்த மாட்டாங்க. பேசிக்கலி ஒரு ஈவினிங்ல ஒரு அந்த சாயங்காலம் அந்த வெயில் சாயற நேரத்துல தான் நடத்துவாங்க. இவங்க தெரிஞ்சு பேசுங்க, அது நடந்தது ஈவினிங்ல தாங்க. ஈவினிங் தான். ஈவினிங்கா இருந்தாலுமே காலையில இருந்தே மக்கள் கூடிடுறாங்கல்ல ப்ரோ. அந்த ஒரு சரியான புரிதல் மக்கள் நான் நியூஸ்ல பார்த்ததுக்கு தான் சொல்றேன். நாம நேர்ல போல நியூஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமா வந்து வெயில்ல நிக்கிறாங்க, அவங்களுக்கு தண்ணிக்கு கிடைக்கல, அதனால வந்து லேடிஸ் மயக்கம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். நம்ம அங்க இல்ல நீங்க இப்ப நீங்க பக்கத்துல இருந்து யாராவது பாத்துக்கலாம் அந்த ப்ரோக்ராம. அது எத்தனை மணிக்கு நடந்திருக்கு, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, மக்கள் எத்தனை மணிக்கு வர ஆரம்பிச்சாங்கன்றதுல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம். பட் நான் நியூஸ்ல என்ன கேட்டனோ அதை பேஸ் பண்ணி நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சேன், அவ்வளவுதான். அதுல மேபி தப்பா இருந்துச்சுன்னா ஐ கேன் எப்படி சொல்றது, நான் திருப்பி அதை எடுத்துக்கிறேன் நான் வச்ச விஷயத்த. பட் என்னவாதான் இருந்தாலும் வெயில் அடிக்குது அப்படின்னா இப்ப 12 மணிக்கே மக்கள் அங்க வர ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அதுவே தப்பு தான். அப்ப அந்த கூட்டம் மொத்தமா வர்றாங்க அப்படின்னா அவங்க இதுக்கான எப்படின்னா அந்த கூட்டம் வரும், பஸ் கிடைக்காது, ட்ரெயின் கிடைக்காது, நம்ம முன்னாடியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து நிக்கிறவங்க தான். அந்த மாதிரி நிக்கிறவங்க தான் இன்னைக்கு வந்து மயக்கம் போட்டு விழுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம்.
சரி, வந்தவங்களுக்கு ரிட்டர்ன் போறதுக்கான ஏற்பாடு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா ஒருத்தர் மீடியால பேசுறாப்புல, வரும்போது இருந்த போலீஸ்காரங்க நான் ரிட்டர்ன் போகும்போது யாரையுமே பார்க்கல அப்படின்றாப்புல. அப்ப அங்கேயே லேக் இருக்குல்ல. அது மிகப்பெரிய விஷயம் தானே. அது அது தப்பு தானே. அது இன்னைக்கு நம்ம தளபதியோட மாநாட்டுக்கு இன்னும் நடக்க கூட இல்லை, ஆரம்பிக்க கூட, அதுக்கு முன்னாடி 32 கண்டிஷன் போடக்கூடிய 32 கண்டிஷன் கேட்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் வாட் தே ஆர் டூயிங் அப்படின்ற கொஸ்டின் தானே வருது. சோ அப்ப அதுக்கு இல்ல ஒருத்தர் கவுண்ட் பண்ணியிருக்காரு. அதான் காலைல இருந்தே அதை ஆர்கனைஸ் பண்ணி மதியானம்லாம் நடந்துச்சாங்க. காலைல இருந்து மதியானம் வரைக்கும் நடந்துச்சான். மதியானம்லாம் நடந்துச்சாங்க. ஒரு மணி இப்ப வரை நீங்க சொல்றீங்க ஒருத்தர் நடந்துச்சுன்றீங்க, நீங்க ஒருத்தர் நடந்துச்சுன்றீங்க, ஒருத்தருக்கு ஈவினிங் தான் நடந்துச்சுன்றீங்க. சோ இங்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல நமக்கு. அப்ப எந்த இடத்துல எக்ஸாக்டா நடந்து எந்த டைம் நடந்துன்னு யாருக்குமே எக்ஸாக்டா தெரியலையே. அவ்வளவுதானே தெரியறதுக்கு. ஆனா இல்ல மதியானம் இல்ல, ஒரு ஒரு வெயில் அடிக்கிற ஒரு ஒரு மிட்ல இருக்கிற அந்த டைம்ல தான் வந்துட்டு பண்ணாங்க. இவர் ஸ்டாலின், அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த ஒரு சீனை பாக்குற மாதிரி ஒரு வீடியோ நான் பாக்குறேன். ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய மனைவி வந்து தட்டி மேல பாருமான்னு சொல்ற அந்த சீனை பாக்குறேன். அது உச்சி வெயிலுமா தான் தெரியுது பாக்குறதுக்கு. மேபி ஒரு 2-3 மணி டைம்ல இருக்கும். அது 2-3 மணின்றது வந்து அப்கோர்ஸ் நல்ல சூரியன் ஸ்ட்ராங் அடிக்கிற டைம். அது நமக்கு அது வந்து இறங்குற வெயில்னு சொல்லுவாங்க. ஆனா இறங்குற வெயில் தான் பயங்கரமா தாக்கும். நம்ம காலைல 10-11 மணி 12 மணி கூட நின்று போயிடலாம். ஆனா 2-3-4 மணிக்கு தான் வந்து பயங்கரமா சூடு ஏறும் மண்டையில. அதான் உண்மை. அப்ப அவங்க அந்த மாதிரி டயத்துல எவ்வளவு பேர் அங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க, எவ்வளவு பேர் அதை பார்த்திருப்பாங்க, எவ்வளவு பேர். ஏன்னா இன்னும் என்ன, ஏன்னா மேல பாக்குற ப்ரோக்ராம் அது. இன்னொரு பாயிண்ட் பிளைட் பறக்குது. அப்ப அது மேலதான் பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க. கொஞ்ச நேரம் நம்ம மேல பார்த்தா தலை கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சிடும். அப்ப வெயில், பசி, தாகம் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாமே அவங்களுக்கு மயக்கம் வந்துடும். அதாங்க பிரச்சனையே. அப்ப அது அதற்கான ஓகே. ஒரு போட்டோல பாக்குறேன், அந்த மெரினா பீச் ஏரியாவே ஃபுல்லா ஜெகஜோதியா இருக்கு. எப்படி நம்ம வந்து ஜல்லிக்கட்டு டயத்துல ஒரு கூட்டத்தை பார்த்தோமோ அந்த அளவுக்கு ஒரு கூட்டமா இருக்க மாதிரி. 10 லட்சம் பேர் வந்தான்னு சொல்றாங்க ப்ரோ. 10 லட்சம் பேர் அந்த இடத்துல இருக்காங்கன்னா அது 10 லட்சம் பேருக்கு வருவாங்களா இல்லையா, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்ற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம எப்படி அரசாங்கம் செயல்பட்டுச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருதுல்ல. நம்ம திருப்பி அதான் பாயிண்ட். நம்ம இன்னைக்கு வந்து தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாப்ல. இன்னைக்கு ஒரு 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 மாநாட்டுக்கு நீ இவ்வளவு கண்டிஷன்ஸ், இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுற நீங்க ஓகே. எங்க நம்ம கட்சி புது கட்சி வருது, அது எப்படி நான் என்ன மாநாடுனா எப்படி இருக்கும் என்னமான்னு தெரியாது. ஆனா இத்தனை வருஷமா நீ 50 வருஷமா ஆட்சியில் இருக்கீங்களே, அப்ப நீங்க என்ன புரோட்டோகால் ஹேண்டில் பண்ணீங்க, நீங்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? உங்ககிட்ட இல்லாத பவரா? உங்ககிட்ட 250 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டமைப்போட ஒரு கார் ரேஸ் நடத்த முடிகிற ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அரசாங்க நிகழ்ச்சியில எப்படி இப்படி ஒரு லேக்னஸ் வருது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருதுல்ல. இதைதான் நம்ம பேசணும், இதைதான் கேட்கணும், இதைதான் மாணவர்கள், இதைதான் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் எல்லாருக்கும் இருக்கணும். அது இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பல மாற்றங்கள் நடக்கும். ப்ரோ இந்த புரிதல்லாம் அப்படியே வயிறு எரிஞ்சு போய் எவ்வளவு பேர் இருக்கு ப்ரோ, யாரும் பேசல. மைக் வேற ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. காதுல எலி பூந்த மாதிரியே ஒரு feel. அலெக்ஸ் கேக்குதா? இல்ல ஏறம் 110 அடிக்கும் சொல்றாங்க. ஓகே ப்ரோ, எல்லாரும் நிறைய பேர் இந்த குரூப்ல இருந்திருக்கீங்க. என்னுடைய ஸ்பீச்சை வந்து இது வரைக்கும் பொறுமையா கேட்டதுக்கு என்னுடைய நன்றிகள். நமக்கு மணி இங்க ஓகே, எனக்கு காலைல சீக்கிரம் வந்துச்சு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் அப்படியே விளைவிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், பாக்குற நண்பர்கள் எல்லாருமே நம்மளுடைய யூடியூப் சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அது ஒன்லி அண்ட் ஒன்லி தளபதிக்காக இருக்கு. ஓகே ப்ரோ, அதனால வந்து அப்படியே ஃபாலோ பண்ணீங்க, நம்ம ட்விட்டரையும் ஃபாலோ பண்ணீங்க. நம்ம வந்து சொல்லவே இல்லைங்க. இல்ல அந்த பெல் ஐகானை பத்தி சொல்லவே இல்லையே. என்னத்த நான் வீடியோல சொல்லிட்டு தானே இருக்கிறேன். இப்ப உங்ககிட்ட தனியா சொல்லுமா? சரி ஓகே, சப்ஸ்கிரைப் விஜய் டாக்ஸ் ஒன்லி ஃபார் தளபதி சேனல். மறந்துடாம அந்த பெல் ஐகானை விக்னேஸ்வரன் கம் டு மை கால் இருக்கு சொல்லுவா தருவாதான் கம் டு மை ஆபீஸ்ன்ற மாதிரி.
இல்ல நான் வந்து தைரியமா உங்க எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் கேட்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இது ஒன் அண்ட் ஒன்லி சேனல் ஃபார் தளபதி. அதனால நான் எவ்வளவு தைரியமா வேணா கேட்பேன். யாருமே என்ன கலாய்க்க முடியாது, யாருமே என்ன வந்து எதுவும் அக்கௌண்ட் கூட ஒன்லி ஒன் ஃபார் தளபதி தான் ப்ரோ. நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டா இருக்கேன். அது வேற, ட்விட்டர் வேற. நீங்க ட்விட்டர்ல கமெண்ட் போடுறதுக்கும் யூடியூப்ல முகத்தை காமிச்சு பேசுறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ நிறைய. நான் முகத்தை காமிச்சு நீங்க இல்ல இன்னொரு விஷயம், யூடியூப் சேனல் உட்காந்து பேசுற விஷயங்கள் வந்து அது வந்து எப்பயுமே ரெக்கார்டபிள். இப்ப நான் ஒருத்தன் திட்டுறேன் அப்படின்னா, அவன் தப்பா பேசுறான் அப்படின்னு திட்டேன்னா, நாளைக்கு நான் திருப்பி ஏதாவது தப்பா பேசணும், நீங்க எல்லாரும் என்ன திட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அது என் லைஃப்ல எப்பயுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் நான் என்ன சொல்ல வந்தேன்னு தெரியும். உங்க முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சரி, ஓகே ப்ரோ, நாளைக்கு பார்க்கலாம் ப்ரோ. முயற்சின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மேபி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இட் இஸ் நாட் முயற்சி, இட் இஸ் மை எப்படி சொல்றது, என்னோட இன்ட்ரெஸ்ட். இது வந்து எனக்கு பிடிச்சது, நான் செய்யறேன், அவ்வளவுதான். இது முயற்சி எல்லாம் கிடையாது. என்னோட சேனல் தான் முயற்சி. நான் ஆரம்பிச்ச சேனல் வேற கான்செப்ட்ல ஆரம்பிச்சேன். ஆனா அது வந்து அந்த சேனல் வந்து டோட்டலாவே தளபதிக்கு மாத்தினது வந்து ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் லியோ படம் வரும்போது நான் யதார்த்தமா அதாவது நாரடி சாங் இஷ்யூ வந்துச்சு. அப்ப அந்த ராஜேஸ்வரின்றவங்க வந்து பயங்கரமா பேசியிருந்தாங்க. அவங்கள திட்டி முதல்ல ஒரு வீடியோ போட்டேன். அவங்களதான் முதல்ல திட்டி ஒரு வீடியோ போட்டேன். பதில் சொல்லி அவங்களை விமர்சனம் பண்ணி பதில் சொல்லி விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். அப்பதான் வந்து எல்லா தளபதி விஜய் ஃபேன், தளபதி ஃபேன் வந்து எல்லாருமே எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னுடைய வியூஸ் நல்லா போச்சு, எனக்கு பிடிச்சிச்சு. ஆனா அதுக்கப்புறமா வந்து சரி படத்தை மட்டுமே நம்ம சார்ந்து பேச வேண்டான்ற ஒரு மைண்ட் செட் அப்பப்போ வந்து போயிட்டு இருந்த நேரம் பார்த்து தளபதி அவர்கள் அரசியலுக்குள்ள வர ஆரம்பிச்சாரு. அப்ப அரசியலுக்குள்ள வர ஆரம்பிச்ச உடனே என் மைண்ட் அப்படியே மொத்தமா மாறிடுச்சு. எதை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ, தளபதி வந்து படத்துல சொல்ற விஷயத்த நிஜத்துல பண்ணுவாரான்னு நான் நினைச்சிட்டு இருந்தது அப்படியே ரியல் லைஃப்ல நடக்க ஆரம்பிச்சது. அப்ப முடிவு பண்ணேன், சரி முடிவு பண்ணாரு. இல்லடா எனக்கு புரியல, என்னடா முடிவு பண்ணாரு அலெக்ஸ்? நான் இன்ஸ்டால இருக்கேன், சொல்லு. இல்ல யாரு பேச முடிய போகுது. இல்ல விட்டுரு. சீச்சி அது இல்ல, ஒரு ட்வீட் பார்த்தேன். அது என்னன்னா கெட்ட வார்த்தை, அது எப்படி சொல்றது, விக்னேஸ்வர கைண்ட் என்று ஒரே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லலாம். இல்ல என்னடா இது வாழ்க்கை. சரி விட்டு. அது இல்ல டே ஹரி, கடவுளை அஜித்தன் கதையில பாக்கல, ஒருத்தன் காட் பண்ணி இந்த போஸ்டர் இதுல ஒரு போட்டோ வச்சுல கெட்டப்பு காலு பிள்ளைங்க மாதிரி இருக்கால எப்படியா சொல்ல எங்கிருந்துடா வரீங்க? சை சரிண்ணா விக்னேஸ்வரர் உங்க ஃப்ரெண்டா இந்த மாதிரி இருக்காரு? அரி இல்ல அரியல கொட்டகலையும் நல்ல மட்டும் இல்ல விக்னேஷ், நான் ஒரு ஃபேன் நினைக்கிறேன் யூடியூப் வீடியோல. இல்ல உண்மையில நல்லாதான் பேசுறாரு. ஒரு ஏஜ் தோணுதுல. இப்ப அரிக்கு வந்துட்டு 40 வயசு ஆயிட்டு யாராவது சின்ன பசங்க பேச போங்க, நான் சொல்லி முடிச்சு விட்டுருவானுங்க. ஆமா அங்கெல்லாம் பேசலாம்டா. ஏன்னா இனிமே உண்மையாலுமே நல்லா பேசுறது கொஞ்சம் பக்குவம் வேணும். இல்ல நல்லா பேசுறாரு. மேட்டர் இப்ப நம்ம நார்மல் ஸ்பேஸ்ல எப்படின்னா, நம்ம கொஞ்ச நேரத்துல இப்ப யார் வேணா இப்போ என்டர்டைன்மெண்டா பேசலாம், அரசியலும் பேசலாம். புரியுதா? நம்ம வந்துட்டு எல்லாமே பேசணும். அரசியலே நீ 1 மணி நேரம் பேசணும், எனக்கு ஆச்சரியமாகுது. அதான் எல்லாமே பேசலாம். விஎஃப்என்ல வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் அரசியலும் கலந்து பேச முடியாது. நம்ம இது ஆனா புரிஞ்சது அலெக்ஸ், அவரு கிளம்புறப்ப நம்ம பசங்க எல்லாம் நீங்க இருக்கீங்க அப்புறம் என்னங்கிற மாதிரி சொல்றப்பதான் ஓகே நான் உண்ணா சாமி அப்படின்ட்டு. ஆனா வலுக்கு வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்லுவோம், ஆற போட்டு அடிக்கலாமா இல்ல? ஆனா போர் அடிக்கும் போது இவனெல்லாம் ஒரு ஊருகா மாதிரி தான் ப்ரோ. ஹரி இந்த பிரேயர்ல நிக்கும் போது முன்னாடி நிக்கிறவன் கல்தா மாட்டில் அடிப்போம் பாத்தியா, அந்த மாதிரி ஸ்கூல்ல பிரேயர் நிக்கும் போதுதான் இவனை அச்சாரே ஜாலியா இருந்தா. அது என்னமோ தெரியல வலுக்கு. சொல்லுவானே ஒருத்தனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குது. எப்படி ஒருத்தனை பார்த்தாலே அடிக்கும் போல மூஞ்ச பாரு. வழுக்கை வரலாறுல அந்த நீதானே வீடியோ எல்லாம் லேபிள் அதெல்லாம் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நல்லா சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன். அவனை என்னைக்கு இருந்தாலும் வாயில மைக்கு வர்றதுதான். என்ன சொல்றான் அவன், எதையோ ஞாபகம் வச்சிருப்பான், இதை ஞாபகம் வச்சுட்டான். ஆச்சரியமா இருக்கு.
ம். ஆனா என்ன சரி சொல்றது, டேய், இது ட்விட்டர் போற கிளப் ஹவுஸ் போயிடலாமாடா? கிளப் ஹவுஸ்ல நீங்க மச்சாடே ஹரி, இந்த ஆளு மேட்ரு தெரியுது புரியுதா? கிளப் ஹவுஸ் ஃபுல்லா 18+. சீ, 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 நான் உண்மையாவே வேற இல்ல இந்த ஆள் இல்லடா, கிளப் ஹவுஸ் சேர்ந்துட்டு நம்ம கிட்ட ஒரு 10 நிமிஷம் சரி அவங்க அரை மணி நேரம் பேசுறோம் எடுத்துமோ, அரை மணி நேரம் பேசிட்டு அப்படியே போஸ்டர் அங்க ரிமூவ் ஆன்டி பண்ணிடுவாரா? இல்ல அங்க இல்ல, அங்கெல்லாம் எப்படி தெரியுமாடா, நீ இப்போ ஒரு 10 பேர் பேசுறோம்னு எடுத்துக்க ஸ்பீக்கர்ல, 10 பேரும் கோஸ்ட் அங்க அப்படிதான் ஓ, புரியுதா? ஓகே ஓகே. கோஸ்ட் இல்ல சாரி, இல்ல 10 பேர் கோஸ்ட் இல்ல, 10 பேர் ஹோஸ்ட். சொன்னா சிரிப்ப இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன்னு எடுத்துக்க, இந்த இது ஸ்பேஸ் அங்க ரூம்னு சொல்லுவாங்க, நான் ஒரு ரூம் ஆரம்பிச்சிருக்கேன்னா இப்ப நான் எல்லாருக்கும் அந்த ஹோஸ்ட் கொடுத்துட்டு நான் வெளில போயிடுவேன் புரியுதா? எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நான் வெளில இல்ல போயிடுவேன். எல்லாரும் பேசிட்டு தான் அது அன்ஸ்டாப்பபிளா அப்படியே போயிட்டே இருக்கும் அது. ஆனா இந்த டேட்டா பவர் உரியாது. தான் அண்ணாக்கு ட்விட்டர்ல தேவைப்படுது. அதுதான் ஆனா எனக்கு இந்த பவர்லாம் ஆனா இல்ல, ஆனா பெரிய டேட்டா வருது தெரியுமா, ரொம்ப டேட்டா வருது. ஆனா கிளப் ஹவுஸ் ஃபுல்லா 18+, அது ஒண்ணுதான் அது. இதுவும் டேட்டா உறிஞ்சிட்டு தான்டா இருக்கு. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான்டா இது கொஞ்சம் கண்ட்ரோல். ஆனா டே ஹரி, ஏதாவது பொண்ணு உங்ககிட்ட கிளப் ஹவுஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிச்சுன்னுத்துக்கு அதுகிட்ட உசாரா இருக்கு. கிளப் ஹவுஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணதே இல்லடா. ஏன்னா இந்த கிளப் ஹவுஸ் டிண்டர் இதெல்லாம் டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். விக்னேஷ் ப்ரோ ஒரு நாள் கழிச்சு பொண்ணு பாப்பாரு, பொண்ணு போன கிளப் ஹவுஸ் டிண்டர் ரெண்டுமே முன்னாடி முடிச்சு விட்டுங்க பாரு. விக்னேஷ் ப்ரோ நீ உள்ள அப்பவே வச்சிருப்பிய. கேக்குதா? கேக்குது அலெக்ஸ். கேக்குதுடா. சரி கேக்குதா? கேக்குது கேக்குது. அங்க இது 12 மணி ஆனா நெட்வொர்க் மாறுது போல. டேய் பூஜா இது செம்மையா இருக்குதுடா. ஒர்த் வருமா, மைண்ட் ப்ளோயிங். சரி ஓகே, போய் தூங்குவோமா? நாளைக்கு எனக்கு அதான் காலைல எழுந்துச்சு வர போகணும், எனக்கு ஒரு வேலைக்கு. ஓகே. இருக்காங்களா செத்துட்டாங்களா அவன்? அவரை காலைல பார்த்துக்கிறேன். சரி ஓகே, குட் நைட். இந்த வீக்கெண்ட் ஆனா அதான் மண்டேல இருந்து அடுத்த சாட்டர்டே சண்டே வரைக்கும் மஜாவா இருக்கும், வேணா பாரு. நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் காத்துனுக்கு. என்டர்டைன்மெண்ட் தேர்ஸ்டேவா ஃப்ரைடேவா இன்னைக்கு? சரி சரி, மண்டே கொஞ்சம் இதுவாக இருக்கும், போக போக நல்லா இருக்கும். இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் லீவ் வருது இல்ல வாடா அந்த உங்களுக்கு ஆபீஸ்லாம் லீவ் வாடா இந்த இது இல்ல நடுவில் ஏதோ நம்மளுக்கு எல்லாம் லீவ் விட மாட்டாங்க. எனக்கு அந்த ட்ரைனிங் கோர்ஸ் கூட லீவ் எல்லாம் இல்லை இல்லையே ஏதோ